So introduction to law and legal system in India. பியூட்டிஃபுல்லான ஹெட்டிங். ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து லான்னு சொல்லிட்டு ஆக்ட்னு சொல்லிட்டு இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட பாத்துட்டு இருக்கோம். அப்பப்போ வந்து நம்ம ஆக்டுக்கு என்ன டிஃபரன்ஸ், பில்லுக்கு என்ன டிஃபரன்ஸ், கோடுக்கு என்ன டிஃபரன்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அங்கதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம படிக்கலாம் இல்லையா? சோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ப்ராப்ளம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியாத அந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சிருக்கும். பட் இங்க நம்ம ஒரு ஹெட்டிங்கா நம்ம பாத்துட்டு இருக்கோம். ஓகே, சோ என்னென்ன விஷயங்கள் இந்த செஷன்ல நான் கவர் பண்ண போறேன்னா, probably I'm going to start immediately with 1.1 to this topic. 1.6 வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணலாம்னு வச்சுட்டு இருக்கேன். Legal terminology and legal maxims will be dealt separately. First heading with respect to Constitution of India 1950 ல இருந்து நம்ம வந்து 1947ல இண்டிபெண்டன்ஸ் வந்தாலும் நம்ம 1950ல இருந்து நம்மளோட ஓன் சார்ட்டரை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஓன் கவர்மெண்ட் ஓன் சார்ட்டரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சோ அதை பத்தின பேசிக் இன்ட்ரோடக்ஷன். கான்ஸ்டிடியூஷனை வந்து டிசைன் பண்ணும்போது டாக்டர் அம்பேத்கர் இல்லையா, அதனால அவங்களுக்கு ஏப்ரல் 14 லீவ் விடுறாங்க. ஓகே, ஏப்ரல் 14 ஏன் லீவ் விடுறாங்க? தமிழ் நியூ இயர் டேட்டா இல்ல. ஓகே, அது ஒரு பீரியட்ல இருந்து இந்த தமிழ் நியூ இயர் டேன்னு சொல்லிட்டு லீவ் வருது. ஏப்ரல் 14 வந்து நம்மளுக்கு அம்பேத்கரோட பர்த்டேக்காக லீகல் கான்ஸ்டிடியூஷன் வந்து டிசைன் பண்ண டிராஃப்ட் பண்ணவோ அவர் தானே, அதனாலதான் லீவ் விடுறாங்க. ஓகே, அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னது? சோ நார்மலா நான் இந்தியால வந்து ஒரு சிட்டிசனா இருக்கிறேன்னா எனக்குன்னு ஒரு சில பேசிக் ரைட்ஸ் இருக்கு. சோ இது ரெண்டுமே வந்து கான்ஸ்டிடியூஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கிற ஹெட்டிங். ஓகே, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா பேஸ் பண்ணி இருக்கிற ஹெட்டிங். நெக்ஸ்ட் வந்து என்ன மாதிரியான லாஸ் எல்லாம் இருக்கு? ஓகே, சோர்சஸ் ஆஃப் லா. சோ நம்மளோட லா வந்து எதுல இருந்து நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம். அண்ட் பிரைமரி அண்ட் சப்பார்டினேட் லெஜிஸ்லேஷன், இதுவும் வந்து சோர்சஸ் ஆஃப் லால ஒன் ஆஃப் தி வேரியன்ட் ஆங்கிள்னு சொல்லலாம். அண்ட் இந்தியாவோட லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ் என்னது, லைக் பில் இருந்து பாஸ் ஆகும் எக்ஸெட்ரா. And எப்பவுமே நம்ம வந்து கோர்ட் கிட்ட போக வேண்டாம். We have something called as alternate dispute resolution, is short in called as ADR, alternate dispute resolution. So எப்பவுமே நம்ம வந்து கோர்ட்ஸ் கிட்ட போகணும்னு அவசியம் இல்லை. கோர்ட் கிட்ட போகாம நம்ம சைட்ல வந்து ஏதாவது அக்ரீடா இருந்துச்சுன்னா நம்ம எப்படி அதை வந்து நம்ம வாங்கிக்கலாம். சோ அந்த ஜட்மெண்ட் வந்து எப்படி வாங்கிக்கலாம், அது வந்து 1.6ல பார்க்கலாம். சோ எல்லாமே குட்டி குட்டி ஹெட்டிங்ஸ் கேஷுவல் அப்படியே பார்த்துட்டே வரலாம். So very fast talking with respect to 1.1. Sometimes நான் வந்து கொஞ்சம் ஸ்லோவா போறேன். Sometimes வந்து I'll just take you through. Okay, so it's a lengthiest written constitution. It's a blend சொல்லலாம். ரொம்ப ரிஜிட்டாவும் இல்ல, ரொம்ப பிளெக்சிபிளாவும் இல்ல. அண்ட் இதோட சிஸ்டம் பாத்தீங்கன்னா ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி ஃபீச்சர்ஸ். ரொம்ப பியூட்டிஃபுல்லான பாயிண்ட் அது. வாட் யூ மீன் பை ஃபெடரல் சிஸ்டம்னா, நம்மளோட கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா டியூவல் கவர்மெண்ட். ஓகே, ப்ராபபிலி யூ மே பி நோயிங் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு, டியூவல் கவர்மெண்ட். ஆனா ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான ஃபீச்சர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஜிஎஸ்டி எடுத்தீங்கன்னா சென்ட்ரல் ஜிஎஸ்டியும் இது லெவி பண்றீங்க, ஸ்டேட் ஜிஎஸ்டியும் லெவி பண்றீங்க. சோ யூனிட்டரி ஃபீச்சர்ஸ் வந்து ஒரே மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்கும், பட் டியூவல் கவர்மெண்ட், தட் இஸ் டியூவல் அத்தாரிட்டியோட இருக்கிறது. அண்ட் கான்ஸ்டிடியூஷன் வந்து எதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுன்னா, ஒரு லெஜிஸ்லேட்டிவ், நம்ம 4 ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா, லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிகியூட்டிவ், ஜுடிஷியரி அண்ட் மிலிட்டரி ஆர்கன்ஸ். சிங்கர் மெட்டீரியலோட பேக்ரவுண்ட்ல பார்த்தா இருக்கும் உங்களுக்கு. சோ பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கணும். இது முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா கிங்டம் ரூல். சோ ப்ராப்ளம் ஒரு சின்ன மேப்பிங் பண்ணா 1947 இந்தியாக்கு இண்டிபெண்டன்ஸ், 1950 கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இங்க இருந்து நம்ம வந்து ஃப்ரீ இண்டிபெண்டன்ட் இந்தியான்னு சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ப்ராபப்ளி ஒரு 60-70 இயர்ஸ்க்கு முன்னாடி 1858ல பாத்தீங்கன்னா ப்ராபப்ளி ஒரு அப்ராக்சிமேட்லி 90 இயர்ஸ் முன்னாடி வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஃபுல்லா கண்ட்ரோல்ல எடுத்தது பிரிட்டிஷ் கவர்மெண்ட். ஓகே, கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல எடுத்தது. ஆக்சுவலா இந்த வந்து ஒரு 200 இயர்ஸ் பேக் வரைக்கும் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல இருந்ததுன்னு சொல்லுவாங்க, பிரிட்டிஷ் ஆட்சி செஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க. பட் இது ஆக்சுவலி 200 இயர்ஸ் கிட்ட வரல. இதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து அவங்க வந்து ஒரு சில அத்தாரிட்டியோட ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க இந்தியாவை. ஒரு பீரியட்ல வந்து கொஞ்சம் மாறிட்டே வருது. 1958ல தான் வந்து கம்ப்ளீட்டா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து பவர் எடுக்கு. சோ நம்மளுக்கு லாஸ் இருக்கு இல்லையா, 1872 கான்ட்ராக்ட் ஆக்ட், ஓகே, இந்தியன் பீனல் கோட், இதெல்லாம் இதுக்கு பிறகு நடந்ததுதான். ஓகே, சோ ப்ராபபிலி இப்ப நமக்கு எப்படி ஒரு பில் வந்து ஆக்டா பாஸ் ஆகணும்னா பார்லிமெண்ட்ல பாஸ் ஆகணும்னு சொல்றோம், லோக்சபா, ராஜ்யசபா அண்ட் பிரசிடென்ட். அதே மாதிரி இந்த பீரியட்ல நடந்த ஆக்ட்ஸ் எல்லாமே, இம்ப்ளிமெண்ட்ல இல்லைன்னா அமெண்ட்மெண்ட்டுக்கு வந்த ஆக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா யூகே பார்லிமெண்ட், பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல நடந்த விஷயம். ஓகே, சோ இதுக்கு முன்னாடி இன்னும் பேக் 200 இயர்ஸ் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா we call this as ancient India. சோ கம்ப்ளீட்டா கிங்டம் ரூல். சோ இந்த பீரியட்ல வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. என்ன ரூல் இருக்கணும், என்ன யார் வந்து ரூல் பண்ணும், டெமோக்ராட்டிக் ரூல். ஒரு பிரசிடென்ட் ஒருத்தர் இருக்காரு,
பிரைம் மினிஸ்டர் ஒருத்தர் எலெக்ட் பண்ணணும். பை எலெக்ஷன் இஸ் chosen as a prime minister or chief minister. ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிட்டு ரெண்டு கவர்மெண்ட் பத்தி பேசுறோம், டுவல் கவர்மெண்ட். இதை வந்து அட்மினிஸ்டர் பண்றதுக்கு மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அந்த மினிஸ்டர்ஸ்ல பிரைமா இருக்கிறது வந்து பிரைம் மினிஸ்டர். ஓகே, ஸ்டேட் கவர்மெண்ட்ல அகைன் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. அதுல வந்து சீஃபா இருக்கிறது வந்து சீஃப் மினிஸ்டர். சோ திஸ் இஸ் ஹவ் கவர்மெண்ட் இஸ் ஃபார்ம். அதெல்லாம் வந்து பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் சொல்றாங்க. ஓகே, சோ எது பாஸ் ஆனாலும் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா கிட்ட பாஸ் ஆயிட்டு அது பிறகுதான் நமக்கு வரும். சோ இது மூலமா நமக்கு வந்து இந்தியா கிட்ட வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி பவர் இருக்குன்னு சொல்றோம்ப்பா. சோ சம்டைம்ஸ் வந்து லைக் எமர்ஜென்சி ப்ரொவிஷன் ஸ்ட்ரக்சர் ஏதாவது நம்ம ஃபாலோ பண்ணும், என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு எல்லாமே வந்து கண்ட்ரியோட கவர்னன்ஸை பேஸ் பண்ணி போயிட்டு இருக்கும். ஓகே, preamble. Okay, probably can make a note of this. So the constitution was adopted by Constituent Assembly, and as follows. Probably the meeting Kattama school days la padichirupinga, right? We the people of India. So our preamble starts with a very beautiful word, we the people of India. So இதெல்லாமே வந்து ஒரு solemn oath எடுக்கிற மாதிரி ஒரு டிசைனிங் பண்ணிருப்பாங்க, ரொம்ப அழகா சொல்லிருப்பாங்க. So we the people of India solemnly resolve to constitute India. ஓகே, இங்க வந்து நம்ம வந்து இந்தியா சொல்றது என்ன, இந்தியா, பாரத், இந்தியா, ஹிந்துஸ்தான். ஓகே, அது மாதிரிலாம் சொல்றோம் இல்லையா. சோ இங்க வந்து இந்தியாங்கிற வேர்ட் நம்ம யூஸ் பண்ண போறோம். மேப்ல பாத்தீங்கன்னா பாரத்ங்கிற வேர்டு இருக்காது, ஹிந்துஸ்தான், ஹமாரா பாரத், ஹமாரா ஹிந்துஸ்தான் அந்த மாதிரி வேர்ட்ஸ் இருக்காது. நம்ம வந்து அந்த ஏன்ஷியன் கிங்டம்ல இருக்கும்போது சவுத் இந்தியா, நார்த் இந்தியா அந்த மாதிரி இருக்கும்போது நம்மள பாரத், ஹிந்துஸ்தான், தேஷ் இந்த மாதிரி எல்லாம் ஜெனரல் டேர்ம் வச்சு சொன்னாங்க. இங்க வந்து கான்ஸ்டியூட் ஆகும்போது என்ன டேர்ம் யூஸ் பண்ண போறாங்க, இனிமே அபிஷியலா இந்தியாங்கிற டேர்ம் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். சோ கான்ஸ்டியூட் இந்தியா இன்டு சாவரன், சோ இண்டிபெண்டன்ட், socialist, secular, democratic and republic. It's not kingdom rule. Democratic na solrom liya, for the people, by the people, and republic Indian solrom. 1947 la epo independence vanduchu, 15th August vanduchu. 14th August night 11 மணிக்கு தான் இந்த மாதிரி வந்து நமக்கு இந்தியாவுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. அப்ப வந்து என்னன்னு கூப்பிடுறாங்கன்னா இந்தியா வந்து ரிபப்ளிக் இந்தியான்னு கூப்பிடுறாங்க, ரிபப்ளிக். அதனால நம்ம 1950ல கான்ஸ்டிடியூஷன் டிசைன் பண்ணோம். 26th January வந்து நம்ம ரிபப்ளிக் டேன்னு செலிப்ரேட் பண்றோம். ஓகே, சோ எல்லா சிட்டிசன்ஸுக்கும் ஜஸ்டிஸ் இருக்கணும், சோசியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் இருக்கு, லிபர்ட்டி இருக்கணும். லிபர்ட்டி ஆஃப் வாட், தாட், எக்ஸ்பிரஷன், அதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படிப்போம். நான் என்ன வேணாலும் நினைக்கலாம், ஓகே, ஆனா வந்து இந்தியா வழி தப்பா நினைக்க கூடாது. ஓகே, தாட், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த் அண்ட் வர்ஷிப். பாருங்க, நீ என்ன மதத்தை வேணா கும்பிடலாம். ஓகே, தட்ஸ் அபவுட் வர்ஷிப். ஈக்குவாலிட்டி, எல்லாருமே ஈக்குவல் ஆஃப் ஸ்டேட்டஸ், ஈக்குவல் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால நமக்கு நிறைய லாஸ்ல நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது வந்துச்சு. அண்ட் டு ப்ரோமோட் அவர் them all. Next on the fraternity, brotherlyhood. Okay, all Indians are my brothers and sisters. Okay, இதெல்லாம் இப்படிதான் வந்துச்சு. Assuring the dignity of the individual and unity and integrity of the nation. So Constitution Assembly in the 26th day of November 1949ல இதை அடாப்ட் பண்றாங்க. 1950ல இருந்து நம்ம ஓன் கான்ஸ்டிடியூஷன் வைக்கலாம்னு வந்தது. So I request you to make a note of this day. So 26th January நம்ம ரிபப்ளிக் டேன்னு செலிப்ரேட் பண்றோம். இந்த இது வந்து நம்ம அடாப்ட் பண்ண டேட் வந்து இது. ஓகே, எப்போ 26th November 1949. ஓகே, எதுக்காக இந்த பிரியாம்பிள்? எப்பவுமே பிரியாம்பிள்னா ஒரு ஃபுல் ஆக்ட், ஒரு ஃபுல் லெஜிஸ்லேஷன் இருக்குன்னா இதை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக இருக்கு. சோ எப்பவுமே இந்த பிரியாம்பிள்ங்கிற ஒரு வேர்டு யூஸ்வலா இவ்வளவு பெருசா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு ஒரு ஹாஃப் பேஜ் கண்டென்ட் போகும், இவ்வளவு பெருசா இருக்கணும்னு அவசியம் இல்லை. 2 வேர்டு இருக்கலாம், 4 லைன் இருக்கலாம். சோ அல்டிமேட்டா இந்த ஆக்ட்ல இந்த லெஜிஸ்லேஷன்ல என்ன நீங்க சொல்ல வரீங்க? சோ இட்ஸ் a key to open the minds of the makers and show to open the minds of the makers தான் யாரு டிராஃப்ட் பண்றவங்க. அது மட்டும் இல்லாம இதை பேஸ் பண்ணி தானே இப்போ லா பாஸ் ஆகுது, இப்போ ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க ஜட்ஜஸ் எல்லாம். சோ இதெல்லாமே பார்க்கும்போது என்ன தாட்டை வச்சு இவங்க பார்க்கணும். இவங்க இப்ப உங்களோட இருக்காங்களா? இல்ல இல்லையா, மேக்கர்ஸ் அப்ப இருந்த மேக்கர்ஸ் வேற. பட் இப்போ வந்து இப்போ ஜட்ஜ் வந்து கோர்ட்ல போறாரு, ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். ஒரு டிஃபெண்ட் பண்றதுக்கு ஒரு லாயர் இருப்பாரு, ஃபேவரபிளா பேசுறதுக்கு ஒரு லாயர் இருப்பாரு. 2 லாயர் வந்து ஆர்கியூ பண்றாங்க. இந்த இடத்துல இதுதான் சொல்லிட்டு அசியூம் பண்றாங்க இல்லையா, இட்ஸ் நாட் அசம்ப்ஷன். இஸ் த மேக்கர் ஆஃப் த லாவா ட்ரீட் பண்ணுவோம் யார ஜட்ஜ். இந்த ஜட்ஜ் வந்து வரும்போது பாத்திருக்கீங்களா, செங்கோல் வச்சுட்டு வருவாங்க. ஓகே, படத்துல வச்சு பாத்திருக்கீங்களா, நீங்களும் பாக்கலாம். செங்கோல் வச்சுட்டு வருவாங்க. ஜட்ஜுக்கு பின்னாடி வந்து ஒருத்தர் ஒயிட் ட்ரெஸ் போட்டிருப்பாரு, ஜட்ஜி பிளாக் ட்ரெஸ் போட்டிருந்தா ஒயிட் ட்ரெஸ் போட்டிருப்பாரு, பெரிய ஸ்டிக் மாதிரி வச்சிருப்பாரு. அதான் செங்கோல்னு சொல்லுவோம். செங்கோல் ஆட்சின்னு சொல்றது அதான். ஓகே, கிங்டம், அவர் தான் கிங் மாதிரி. ஏன்னா நம்மளுக்கு ஏன்ஷியன்ட் இந்தியால கிங்குன்னு ஒரு ஷேர் இருக்கும். ஓகே, அந்த சேர்ல உட்கார்ந்தாருன்னா அவரை மீறி யாருமே எதுவுமே பேசக்கூடாது. ஓகே, அவர் வந்து மினிஸ்டர்ஸோட கன்சல்ட் பண்ணுவாரு. கன்சல்டிங் தனி, பட் ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சுன்னா அவர் என்ன சொல்றாரோ அதான். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து அவர் வந்து நம்ம கிங்கா பாக்குறோம்.
சோ அவர் தான் கிங் லா மேக்கர். ஏன்னா எல்லா சுச்சுவேஷனும் ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொரு சுச்சுவேஷன் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்ப லா மேக்கரா வந்து அவங்க ஜட்மெண்ட் கொடுக்கும். ஓகே, சோ அதனால மைண்ட்ஸ் ஆஃப் த மேக்கர்ஸ் எப்படி இருக்கணும்? It shows the general purpose of all the related several provisions. Okay, so it discloses the source of the constitution and it laid out the date of the commencement of the constitution and it set out rights, freedoms for which the people of India wish to secure for themselves. And fourth one, realignment பண்ணிக்கோங்க. It declares the nature of the government. என்ன மாதிரி nature of the government? Republic, democratic government. கேசவனந்த பாரதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா கேஸ் முடிஞ்சா அதை ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். கேசவனந்த பாரதிங்கிறது இந்த கேரளால வந்து இந்த இது மாதிரி பூஜை எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பர்சன். சோ அது ரிலேட்டட் ஒரு கேஸ் நம்ம இருக்கும். அதுல வந்து கிளியரா பிரியாம்பிள வந்து எப்படி சுப்ரீம் கோர்ட் யூஸ் பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் இருக்கும். ஓகே, சோ இதை நீங்க பாத்துக்கலாம். இதை எப்படி ரீட் பண்ணணும், இதை எப்படி இன்டர்பிரேட் பண்ணணும், இதை எப்படி புரிஞ்சுக்கணும், இதெல்லாமே வந்து எக்ஸ்பிரஸ்ட். And it's not enforceable. However, the preamble is neither a source of power, can please make a note, neither a source of power to legislation nor it creates a prohibition. இது பவர் கொடுக்குது, இது ப்ரொஹிபிட் பண்ணுதுன்னு சொல்லவே இல்லை, ஜென்ரல் ப்ரொவிஷன் தான் கொடுக்குது. ஜென்ரலா இப்படி இருக்கணும் ஒரு ப்ரொவிஷன் தான் கொடுக்குது. So it's not enforceable in courts of law. அதனால இந்த வேர்ட் வச்சு நீங்க என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. பிரியாம்பிள்ல சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு பேஸ் பண்ணி பார்க்கலாமே தவிர இதுதான் ட்ரூ இதுதான் ஃபால்ஸ் சொல்லிட்டு நீங்க டிஸ்கஸ் பண்ணவே முடியாது. ஓகே, சோ நெக்ஸ்ட் வில் கோ ஃபார் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இது வரைக்கும் கிளான்ஸ் பாக்குறீங்களா ப்ளீஸ்? சோ கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியால வந்து நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணல அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டும் தான் நம்ம பர்டிகுலரா டிஸ்கஸ் பண்ணோம். நத்திங் பட் எலிமெண்டரி ரைட்ஸ் லைக் யூ ஹேவ் ரைட் டு லைஃப். நான் உயிர் வாழ்றதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு. அதனாலதான் எக்ஸ்ங்கிறவர் ஒய்ங்கிறவரை மர்டர் பண்ணா ஜெயில போடுறாங்க. ஓகே, எறும்ப கொண்டா ஜெயில போடல இல்லையா, மான கொண்டா ஜெயில போடுறாங்க. சோ அதுக்குன்னு சொல்லி பீட்டா ஆக்ட்ஸ் இருக்கு. ஆனா எறும்பு பாவம் சின்னதா இருக்கனா விட்டாங்க போல இருக்கு. ரைட் டு லைஃப்ங்கிறது எல்லாருக்குமே உயிர் வாழ்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு. ப்ராப்ளி இந்த ரைட் வந்து ஐயோ நான் பிறந்துட்டேன் அதனால வந்து எனக்கு உயிர் வாழ்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லி நீங்களே வெயிட் பண்ண முடியாது. சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணா கேஸ் போடுறாங்க. கரெக்டா? சூசைட் ஆயிட்டாங்கன்னா உனக்கு கேஸ் பண்ண முடியாது, இறந்து போயிடுவாங்க. யார் மேல கேஸ் போடுவீங்க? சூசைட் அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணாங்கன்னா கேஸ் போடுவாங்க. ஓகே, சோ ரைட் டு லைஃப் இருக்கு, ரைட் டு லிபர்ட்டி, நீங்க என்ன நினைச்சாலும் பண்ணலாம். ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், உங்களுக்கு என்ன தோணுதோ பேசலாம். ரைட் ஆஃப் ஃபேத், நீங்க எதை நம்பணும்னு நினைக்கிறீங்களோ நம்பலாம். ஓகே, and so on, and should be regarded as inviolable under all circumstances. Please make a note. யாருமே வந்து இதை எதிர்த்து எதுவுமே பண்ண முடியாது. இன்னும் சொல்ல போனா நீங்களே இதை எதிர்க்க முடியாது. Okay, and that the shifting majority in legislations of the country should not have a free hand in interfering. Okay, so in case வந்து இது அது பதிலா மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க கண்ணாபின்னு வந்து மாற்றக்கூடாது இதான் சொல்லிட்டாங்க. சோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ட வந்து என்னன்னு பேர் வச்சிருக்காங்க? மேக்னா கார்ட்டான்னு பேர் வச்சிருக்காங்க. சோ யூ கேன் ப்ளீஸ் மேக் அ நோட் ஆஃப் திஸ் வேர்டிங்ஸ். நான் எப்போ நான் ஸ்லோவா போகணும்னா அப்ப ஸ்லோவா போயிடும், மிச்சதை நீங்க பாத்துக்கலாம். ஆக்சுவலா இங்க நம்ம வந்து எலிமெண்டரி ரைட்ஸ் சொல்றோம், லைஃப் ரைட் டு லைஃப், ரைட் டு லிபர்ட்டி. அப்ப வந்து கோர்ட்டுக்கு வந்து ஜட்மெண்ட் மட்டும் சென்டென்ஸ் டு டெத் தராங்களே, தரலாமா? புரியுதா? ஒருத்தர் இன்னொருத்தரை கொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க, அப்போ கோர்ட்ல மட்டும் இவங்க வந்து தூக்கு தண்டனை கொடுக்குறாங்களே, கொடுக்கலாமான்னா ஒரு சில ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. சோ ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எப்பவுமே இருக்கும். ஓகே, சோ இதெல்லாமே ஜென்ரலா இருக்கிற ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அது தவிர வந்து சம்டைம்ஸ் வந்து ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கதான் செய்யும். So you can refer this EP Royappa versus State of Tamil Nadu case. இது வந்து ஈக்வாலிட்டி பத்தி பேசுறாங்க. ஈக்வாலிட்டிங்கிறது என்னது? இது வந்து டைனமிக் கான்செப்ட். எப்பவுமே ஒரு பீரியட் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் வந்து 33% தானே உமன்ஸ்க்கு வந்து வெயிட்டேஜ் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு ஈக்குவல் 50-50 வெயிட்டேஜ் அப்படியே வந்துச்சு. சோ 1:1ங்கிற மாதிரி வெயிட்டேஜ் கொடுத்தாங்க. அண்ட் ஒரு சில ஒர்க்ல பாத்தீங்கன்னா வெயிட்டேஜ் வேற இருந்தது. இப்போ மிலிட்டரியில வந்து ஆளுங்க இருக்கிறாங்கன்னா மென்ஸ் தான் போவாங்க, உமன்ஸ்க்கு வந்து எடுக்க மாட்டாங்க. சோ இந்த மாதிரி இருக்கும்போது டைனமிக் கான்செப்ட். இது ஈக்வாலிட்டிங்கிறது ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி பார்க்கும். இது ஒரு ஆங்கிள். இன்னொரு ஆங்கிள் ப்ராபப்ளி நீங்க CMA முடிச்சுட்டு ஒரு ஜாப் இன்டர்வியூக்கு போறீங்க. ஓகே, நான் வந்து பிகாம் டிகிரியோட ஜாப் இன்டர்வியூக்கு போறேன். என்ன செலக்ட் பண்ணலாமா உங்களை செலக்ட் பண்ணலாமான்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணலாம். பட் அவங்க குவாலிஃபிகேஷன் பார்க்கும்போது CMA தானே. அப்ப இந்த இடத்துல ஈக்வாலிட்டி காமிக்கலாம். இப்ப CMA செலக்ட் பண்ணும்போது மேல் ஃபீமேல் சொல்லிட்டு அந்த ஈக்வாலிட்டி காமிக்க கூடாது. ஜெண்டர் ஈக்வாலிட்டி அதே ஃபேக்டரிஸ் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா உமன் அண்ட் சில்ட்ரன் ஆர் ப்ரொஹிபிட்டட் நியர் கார்டன் ஓபனர்ஸ் பார்த்திருக்கோம். அப்ப அங்க வந்து நீங்க ஈக்வாலிட்டி காமிக்கணுமா அப்படின்னு கேட்டா காமிக்க வேண்டாம். சோ டிபெண்டிங் ஆன் த ஜாப். சோ ஈக்வாலிட்டிங்கிறது இதுதான் ஈக்வாலிட்டி அப்படிங்கறத சொல்ல முடியாது. டைனமிக் கான்செப்ட் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி ஆகுது. நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் பேஸ் பண்ணி நிறைய டைமென்ஷன்ஸ் பேஸ் பண்ணி பார்க்கும்போது மாறும். சோ ஈக்வாலிட்டி, ஆர்பிட்ரரினஸ் இதெல்லாம் வந்து ஸ்வோன் எனிமிஸ் ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கும். சோ இது வந்து ஒரு ரூல் ஆஃப் லாவா பார்க்கும்போது ஒரு மாதிரி மேட்ச் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, சோ இதை நீங்க பாத்துக்கலாம்.
அண்ட் சம்டைம்ஸ் வந்து இந்த ஆர்டிகல் 14 தான் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அன்ஈக்குவல் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க ஆர்டிகல் 14 வந்து வயலேட் பண்றதா அர்த்தம். ஆர்டிகல் 14 தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். சோ ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு இந்த ஈக்வாலிட்டி பிஃபோர் லாக்கு. அது வந்து ஆர்டிகல் 361ல கிளியரா என்ன மாதிரியான எக்ஸப்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் ஒரு சில பேருக்கு. President or governor of a state shall not be answerable to any court. இப்போ பிரசிடென்ட் கவர்னர் வந்து ஏதாவது ரூல் மேக் பண்றாங்கன்னா அவங்க வந்து கோர்ட்டுக்கு ஆன்சர் பண்ணுங்கிற அவசியம் இல்ல. கோர்ட்டுக்கு இருக்க மாட்டாங்க. அவர் யார பிரைம் மினிஸ்டர் சொல்ற, சீஃப் மினிஸ்டர் சொல்ற, பிரசிடென்ட் ஆஃப் கவர்னர். ஓகே, பிரசிடென்ட் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, மூத்த குடிமகன் சொல்றாங்கல்ல. ஓகே, தெரியும் இல்லையா? ப்ராபப்லி 26th ஜான் வந்து 15th ஆகஸ்ட் வந்து பிரைம் மினிஸ்டர் பிளாக் ஹாய்ஸ் பண்ணுவாரு. 26th ஜான் வந்து பிரசிடென்ட் பிளாக் ஹாய்ஸ் பண்ணுவாரு. குடியரசு நாடுன்னு சொல்றோம் இல்லையா, சிட்டிசன்ஷிப் சொல்லும் போது அதான் ஃபர்ஸ்ட் சிட்டிசன். சோ பிரசிடென்ட் தான் வந்து 26th ஜான் வந்து பிளாக் ஹாய்ஸ் பண்ணுவாரு. தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. ஓகே, so no criminal proceeding whatever shall be instituted or continued against the president or governor in any court during his term of office. அதையும் மீறி தப்பு பண்ணியிருக்காருன்னா அவர் ரிசைன் பண்ணிட்டு வரணும். Okay, then no civil proceedings also shall be claimed against this person. So இந்த எக்ஸப்ஷன்ஸ் வந்து எந்த ஆர்டிகல்ல சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஆர்டிகல் செக்ஷன், ஓகே, செக்ஷன் 1 செக்ஷன் 2 சொல்றாங்க, எங்க ஆர்டிகல் சொல்லும். So 361ல டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. So prohibition of discrimination on certain grounds எந்த பேசிஸ்ல இருக்குன்னு பார்க்கும்போது ஆர்டிகல் 15(1) shall not discriminate. So equality பத்தி பேசிட்டு இருக்கோம் நம்ம. shall not discriminate எதை பேஸ் பண்ணி? நீ வேற ரிலிஜன், நீ வேற ரிலிஜன், டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. race, caste, sex, place of birth or any of them. இது வந்து ஆர்டிகல் 15ல சப்செக்ஷன் 1. ஆர்டிகல் 15 அதுல 2ல இந்த above ground space பார்க்கும்போது சம்டைம்ஸ் வந்து ஒரு சில டிஸ்கிரிமினேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டிசபிலிட்டி, லயபிலிட்டி, ரெஸ்ட்ரிக்ஷன் ஆர் கண்டிஷன் பேஸ் பண்ணி இருக்கலாம். அப்ப ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கலாம்னு அர்த்தம். ஆனா அட் சேம் டைம் இந்த கடையை வந்து இப்போ ஒரு டீ கடை இருக்கு, அந்த டீ கடையில போயிட்டு முஸ்லிம்ஸ் தான் வந்து டீ சாப்பிடணும், இல்ல வந்து மென்ஸ் தான் டீ சாப்பிடணும், உமன்ஸ் வந்து டீ சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. ஓகே, சோ அக்சஸ் டு ஷாப்ஸ், பப்ளிக் ரெஸ்டாரண்ட்ஸ் போறது, ஹோட்டல்ஸ்க்கு போறது, பிளேசஸ் ஆஃப் பப்ளிக் என்டர்டைன்மெண்ட் போறது, இதெல்லாமே பண்ணலாம். பண்ணலாம்னா என்னது, அங்க ப்ரொஹிபிட் பண்ணக்கூடாது. சப்ஜெக்ட் டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஓகே, யூஸ் ஆஃப் பெல்ஸ், டேங்க்ஸ், பாத்திங் கார்ட்ஸ், ரோட்ஸ், places of public resorts maintained wholly or partly out of state funds or dedicated to the use of the general public. ஒரு பார்க் இருக்கும், அந்த பார்க்ல போயிட்டு நீங்க ஜெண்டர் பேஸ்ட் இன்இக்வாலிட்டி எல்லாம் பார்க்க கூடாது, எல்லாரையும் அலோவ் பண்ணும். சம்டைம்ஸ் நீங்க ஹிந்துஸா அந்த கோயிலுக்கு போகும்போது அந்த போர்டு பார்த்துருக்கீங்களா, ஹிந்துஸ் நாட் அலோவ் ஆஃப்டர் திஸ் பிளேஸ். அந்த மாதிரி இருக்குது ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகே, ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் சப்ஜெக்ட் டு த கண்டிஷன். ஏன்னா அவங்களோட இந்தியா வந்து இந்த இண்டிபெண்டன்ஸ் பிறகு இந்த டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க, டிராஃப்ட் பண்ண உட்காரும் போது எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் உள்ள கொண்டு வரலாம்னா, நம்மளோட கல்ச்சர் வந்து டிவர்சிஃபைட் கல்ச்சர். ஓகே, ஒவ்வொரு ஊர்லயும் டான்ஸ்ல இருந்து மாறுபடுதுல்ல, ரைட்டா? கல்ச்சர் டோட்டலா டிஃபர் ஆகுது. ஃபுட் டேஸ்ட் மாறுது, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மாறுது, கல்ச்சர் மாறுது, எல்லாமே டோட்டலா மாறுது. அதனால நம்ம என்ன பண்ணாலும் ஒரு யூனிட்டி ஆஃப் இந்தியா காமிக்கணும். டிஃபரெண்ட் ஸ்டேட்ஸ் இருக்கு, அந்த ஸ்டேட்ஸோட யூனிட்டி ஆஃப் இந்தியா காமிக்கணுங்கிறதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா ரிலிஜனுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கன்ட்டாங்க. ஆனா நீங்க வேற ஒரு ரிலிஜன் ப்ராக்டிஸ், ஒரு ரிலிஜன், இப்ப நம்ம ரிலிஜனுக்கு எதை வச்சு சொல்றோம்னா பை பர்த் வச்சுதான் நம்ம சொல்லுவோம். அப்பா வந்து என்ன ரிலிஜனோ அதை பேஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க. இப்போ உங்க ரிலிஜன் வந்து நீங்க மாத்திக்கணும்னு நினைச்சா யூ ஹேவ் த ஃபுல் ரைட்ஸ். சோ வர்ஷிப், பிரேயர் எல்லாமே வந்து அந்த இண்டிவிஜுவல் பர்சனுக்கு உண்டானதுதான். ஓகே, வேற ரிலேட்டட் எக்ஸப்ஷன்ஸ் எல்லாமே வந்து 3, 4 and 5ல டீடைலா சொல்லியிருக்காங்க. சோ நம்ம இங்க டீடைலா டிஸ்கஸ் பண்ணோம். நம்ம வந்து 1 and 2 தான் டிஸ்கஸ் பண்றோம். இது தவிர வந்து இன்கேஸ் ஸ்டேட் வந்து ஒரு சில டைம்ல ப்ரிவென்ட் பண்ணுங்கிறதுக்காக ஸ்பெஷல் ப்ரொவிஷன் மேக் பண்றாங்க. லைக் வி ஹவ் சீன் இன் ஃபேக்டரிஸ் ஆக்ட், உமன் அண்ட் சில்ட்ரனுக்கு. அண்ட் வேற சில ஸ்பெஷல் ப்ரொவிஷன் வந்து பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு, எஜுகேஷன் ரிலேட்டடா, எஸ்சி காஸ்டுக்கு எல்லாம் தராங்க. ஓகே, லைக் ஸ்காலர்ஷிப், ஜாபுக்காக தரது, அதெல்லாமே பண்ணிக்கலாம். அண்ட் அது தவிர வந்து ஒரு சில ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் வந்து லைக் அட்மிஷன் டு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சில முஸ்லிம் காலேஜஸ், ஹிந்து காலேஜஸ் அண்ட் கிறிஸ்டியன் காலேஜஸ் இருக்கும்போது அவங்களோட கேஸ்டுக்கு முதல்ல இம்பார்ட்டன்ஸ் தராங்கல்ல, அது பண்ணிக்கலாம். ஓகே, மைனாரிட்டி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல பண்ணது வேற. ஸோ நெக்ஸ்ட் கோ ஃபார் ஆர்டிகல் 16. இது வரைக்கும் நம்ம ஆர்டிகல் 15 பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 16 with respect to equality of opportunity in matters of public employment. பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்கு.
for all citizens in matters relating to employment or appointment of any office under the state. எந்த ஒரு பேசிஸ்லயும் இப்ப நம்ம ஆர்டிகல் 50ல பார்த்தது அப்படியே கண்டினியூ ஆயிடும். எந்த ஒரு பேசிஸ்லயும் வந்து ineligibility சொல்லக்கூடாது. And servant shall serve parliament from making any law. ப்ராப்ளம் நீங்க லா மேக் பண்ணும்போது இந்த வேலை இங்கிலீஷ் தான் சொல்லிட்டு நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போறோம். இஸ் இட் ஓகே? சோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தேர்ட் பாயிண்ட். அண்ட் ஃபோர்த் பாயிண்ட், ஏதாவது ப்ரொவிஷன்ஸ் மேக் பண்ணும்போது பேக்வர்ட் கிளாஸஸ் சொல்லிட்டு ஏதாவது ரிசர்வேஷன்ஸ் பண்றீங்கன்னா பண்ணலாம். பட் அதோட அடிக்வசி பார்க்கணும். ஓகே, அது பேஸ் பண்ணி பார்க்கணும். சோ ஒரு பீரியட் வந்து எப்படி இருந்துச்சுன்னா எஸ்சி காஸ்ட்ல வந்து கட்டாயமா வேலை கிடைச்சிடும் அவங்களுக்கு. சோ மேக்ஸிமம் இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாம் எஸ்சி காஸ்ட்ல இருப்பாங்க. ஓகே, சோ இந்த எஃப்சி எம்பிசி இவங்களுக்கு ஒரு கோட்டா வச்சிருப்பாங்க. சோ அது இருக்கு. அண்ட் வேற ஏதாவது சில ப்ரொவிஷன்ஸ் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் சர்வீஸ் போஸ்ட் எல்லாம் கிரியேட் பண்ணும்போது அவங்களுக்கு தனியா தரது. ஓகே, சோ ஷால் நத்திங் இந்த ஆர்டிகல் ஷால் பிரிவெண்டா கொடுக்கலாம்னு அர்த்தம். ஓகே, அண்ட் திஸ் லாஸ்ட் பாயிண்ட், shall nothing in this article shall affect the operation of any law with respect to religious or denominational institutions. So அவங்க எஜுகேஷன் ரிலேட்டடா காலேஜஸ்ல வந்து அவங்க கேஸ்ட் ரிலேட்டடா அட்மிஷன்ஸ் போறது எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். இஸ் இட் ஓகே? நெக்ஸ்ட் இஸ் abolition of untouchability. தீண்டாமை ஒரு குற்றம் படிச்சிருக்கீங்கல்ல, அதுதான். So as abolish and its practice in any form is forbidden, பண்ணக்கூடாது. So untouchabilityங்கிறது என்னதுன்னு கான்ஸ்டிடியூஷன்ல டிஃபைன் பண்ணல. ஓகே, இது வந்து சோசியல் டிசபிலிட்டிஸ் மாதிரி அவன் வந்து வேற கேஸ்ட்ல பிறந்திருக்கான் அந்த மாதிரி நம்ம தள்ளி வைக்க கூடாதுன்றதுதான் இங்க மீன் பண்ற விஷயம். பாத்தீங்கன்னா 1947க்கு முன்னாடி வெறும் பிரிட்டிஷர்ஸ் மட்டும் வந்து அவங்களால வந்து நம்மள கண்ட்ரோல் எடுத்துக்க முடியாதுல்ல, நம்மளுக்காரங்கள ஹெல்ப் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு. சோ அவங்க வந்து ஒரு நல்ல ஸ்டேட்ல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்பட் எல்லாம் தருவாங்க. சர்ன்னு சொல்லுவாங்க, சர் இந்த டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. எப்ப வந்து நம்ம இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதோ அதுக்கு பிறகு இந்த சர்ங்கிற சொல்றது சர் சொல்றது வேற. சர்ல நம்ம கூப்பிடுறோம் கொலைக்கல, அது இல்ல. சர்ங்கிறது ஒரு டைட்டில், இதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இப்ப நம்ம ஏதாவது ஒரு மிலிட்ரியில வந்து ஒரு ஹெட்ஷிப்ல இருக்காங்க, கேப்டன் லெப்டினன்ட் இதெல்லாமே சொல்றோமா, இதை டேர்ம்ல யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டான். ஓகே, கேப்டன் சொல்லல, சர் சொல்றேன். சர் பட்டம் கொடுத்துட்டாங்கன்னா அவன் வந்து பிரிட்டிஷர்ஸ்க்காக ஒர்க் பண்றான். அவன் வந்து ஒரு இந்தியனை கொல்லுன்னு சொன்னாங்கன்னா கொல்லணும், ஷூட் பண்ண சொன்ன. இப்ப அவங்க போலீஸா நீங்க ஒர்க் பண்றீங்கன்னா இந்தியன்ஸ் கொல்லுன்னு சொன்னா கொண்டுதான் ஆகணும். அந்த மாதிரி தான் இருந்தது ஃபைட்டிங் எல்லாம். சோ அந்த மாதிரி இந்த மாதிரி டைட்டில்ஸ் எல்லாம் பிரிட்டிஷர்ஸ் கொடுத்திருந்தா அந்த டைட்டில்ஸ் வந்து அபாலிஷ் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. அது இப்பவும் இருக்கு. இப்போ வந்து யூஎஸ் யூகே கவர்மெண்ட் மிச்ச கவர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் இருக்காங்க. நம்ம பிரைம் மினிஸ்டர், இப்ப நம்ம பிரைம் மினிஸ்டர் போய் இது பெஸ்ட் பிரைம் மினிஸ்டர் அவார்ட் எல்லாம் வாங்கிட்டு வராருல்ல. இது ஐ திங்க் இட்ஸ் 2019-20 பேண்டமிக் டைம்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். யுஏஇ இருக்குல்ல, அரப்ஸ், அவங்க வந்து பிரைம் மினிஸ்டர்ல பெஸ்ட் பிரைம் மினிஸ்டர்னு சொல்லிட்டு நம்ம மோடிஜியை வந்து கூப்பிட்டு அவார்ட் பண்ணாங்க. அப்ப அவர் போய் வாங்கலாமா அவார்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராபப்ளி விஸ்வநாத் ஆனந்த் செஸ் பிளேயர், அவருக்கு அவார்ட் கொடுத்திருக்காங்க. அவர் அவார்டை ரிட்டர்ன் பண்ணிட்டாரு ஒரு பீரியட்ல. ஒரு 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 என்னது ஒரு டைப் மாதிரி ஒரு வார் மாதிரி ஸ்டார்ட் ஆகணும். வார் மாதிரி இல்ல, ஒரு சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது இந்தியாவுக்கும் இன்னும் எந்த ஒரு நேஷன் தெரியல. அது அவர் என்ன பண்ணிட்டாருன்னா பப்ளிக்ல நியூஸ் சேனல்ஸ் கூப்பிட்டு நான் இந்த அவார்டை வந்து ரிட்டர்ன் பண்றேன் சொல்லிட்டு போய் ரிட்டர்ன் பண்ணேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது அவார்ட் தராங்கன்னா யாருக்கு தெரியும், வாங்கலாம்ல. ஏதாவது அவார்ட் தராங்கன்னா இந்த அவார்ட் வந்து இந்த கவர்மெண்ட், நம்ம கவர்மெண்ட் இல்ல, வேற ஒரு கவர்மெண்ட் இல்ல, வேற ஒரு கவர்மெண்ட் வந்து இஷ்யூ பண்ண போறாங்க, இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு அதுக்கு தான் அக்செப்ட் பண்ணும். ஆனா அவங்க அவார்ட் தராங்கன்னா சும்மா கூப்பிட்டு வாங்க உங்க அவார்ட் தரணும்னு சொல்ல மாட்டாங்க. நாங்க உங்களை வந்து நாங்க அவார்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம், உங்களுக்கு பெருமைப்படுத்தணும்னு நினைக்கிறோம் கவர்மெண்ட், அதனால வந்து இது உங்களுக்கு ஒப்புதல் இருக்கா, கன்சர்ன் கேட்பான். எல்லா நேஷனும் அது கேட்கறது உண்டு, ஏன்னா அதனால பண்ணட்டான். சோ இஏவி கவர்மெண்ட் வந்து மோடிஜிக்கு வந்து அவார்ட் கொடுத்தாங்க, நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். சோ 2020-21 அந்த மாதிரி இருக்கும், பேண்டமிக் டைம்ல தான் இருக்கும் அது. சோ இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அவார்ட் வந்து கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிர்மாறா இருக்கும். கான்ட்ரவர்சியல் தேச துரோகம் சொல்லிடுவாங்கல்ல, ஆமா இல்லையா, ஒரு விஷயம் கான்ஸ்டிடியூஷனுக்கு ஆப்போசிட்டா பண்றீங்க தேச துரோகம். அதனால வந்து எல்லாமே செக் பண்ணிட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கு பிறகு வந்து நம்ம இந்தியன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா கன்சர்ன் லெட்டர் அனுப்புவோம், எஸ் வி அக்செப்ட் திஸ் அவார்ட். அதுக்கு பிறகுதான் ஃபார்மலா அவங்க அவார்ட் பண்ண முடியும். அவங்களுக்கு ரைட்ஸ் இல்ல, நான் தரேன், நான் தானே தர போறேன், நீ என்ன கேட்குது அப்படின்னு சொல்ல கூடாது. ஏன்னா we have our own constitution இல்லையா. So no title not being a military or academic distinction shall be conferred by the state. No citizen of India shall accept any title from any foreign state. இங்க நோ தானே நம்ம சொல்லியிருக்காங்க, எப்படி அக்செப்ட் பண்ணலாம்? சரி, நோன்னு சொல்லியிருக்கோம், பட் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. இப்ப பிளேயர் விஸ்வநாத் ஆனந்த் இருக்காரு, அவர் நல்லா பிளே பண்றவங்க சொல்றதானே, இந்தியாவில மட்டும் இல்ல எங்க போனாலும் விஸ்வநாத் ஆனந்த் தெரியும் இல்லையா. சோ அந்த மாதிரி கேசஸ்
நோட்ஸ் சில ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட திறப்பாங்க. ஸோ no person who is not a citizen of India shall hold any office of profit or trust under the state. So outside இருக்கிறவங்க வந்து இங்க ஏதாவது பர்டிகுலர் டெசிக்னேஷன்ல இருக்கிறாங்கன்னா கன்சல்ட் வாங்கும், பிரசிடென்ட் கிட்ட வந்து கன்சல்ட் வாங்கி அது பண்ணும். And no person holding any office of profit or trust etc. without the consent of இது வந்து பண்ணக்கூடாது. ஓகே, பிரசன்ட் வாங்குறது, எமுலிமெண்ட் வாங்குறது, ஓகே எக்ஸெட்ரா. பிரசன்ட் வாங்கினாங்கன்னா சும்மா ஏன் தர போறாங்க? ஏதாவது செக் வச்சிருப்பாங்கல்ல, ஆப் வச்சிருப்பாங்கல்ல. நான் உங்களுக்கு வந்து கிஃப்ட் கொடுத்துட்டே இருக்கேன், திடீர்னு ஒரு நாள் உங்க வீட்டுக்கு வரேன், நீங்க என்ன ஃபீல் பண்ணுவீங்க? சோ பிகமிங் க்ளோசர், யார் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றது. சோ தேவையில்லாம கிஃப்ட் வாங்கக்கூடாது. இப்ப ஜட்ஜ் கெப்பாசிட்டில இருக்கவங்க எல்லாம் எங்கேயாவது வெளியூர் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜட்ஜுங்கிற பர்சனல் கெப்பாசிட்டில போனா, ஜட்ஜுங்கிற கெப்பாசிட்டில போனாலும் பரவாயில்ல, பர்சனல் கெப்பாசிட்டில போனாலும் பரவாயில்ல, அவங்க வந்து கிஃப்ட் அவங்க வாங்கக்கூடாது. ஃபாரின்ல போயிட்டு அவங்களுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. ஓகே, என்ன ஒர்க் ஆக போறாங்க, அபிஷியலா போறாங்களா, ஆஸ் அ ஜட்ஜா போறாங்களா? மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஆஸ் அ ஜட்ஜா அவங்க போக முடியாது. ஏன்னா அவங்க ஜட்ஜுங்கிறது இந்தியன் லா ஸ்கூல்ல வரணும். அவங்க ஜட்ஜா அங்க போறதுக்கு வேலையும் இருக்காது. அவங்க வந்து வேற ஒருத்தவங்க தான் டெலிகேட் பண்ணுவாங்க தவிர அவங்க போறதுக்கு வேற வேலை இருக்காது. சோ ஜட்ஜ் வந்து பர்சனல் கெப்பாசிட்டில போகும்போது அவர் பர்சனலா ஒரு நார்மல் இந்தியன் சிட்டிசனா போறாரு. அங்க போய் நம்ம கிஃப்ட் அங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வேல்யூபிள்ஸ் அது இதுன்னு கொடுத்துட்டாங்கன்னா ஆப்வியஸ்லி இங்க ஏதாவது கிரைம் நடந்தது, இந்த கேஸ் அந்த ஜட்ஜ் கிட்ட தான் வருதுன்னா அந்த ஜட்ஜ் என்ன பண்ணுவோம், அந்த கிஃப்ட் கொடுத்தாருல, யார் வீட்டுக்கு வந்தாலும் அழகா இருக்குன்னு சொல்றாங்கல்ல. இந்த சைட்ல எல்லாம் போனா இந்த பெரிய ஃபிஷ் மாதிரி தரது, நம்மள கிளாசியா கோல்டன் ஃபிஷ் எல்லாம் கொடுத்து யார் பார்த்தாலும் வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வீட்டுக்கே ஒரு கலர் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், இந்த கேஸ் தானே, அப்புறம் நம்ம கொஞ்சம் பார்த்து ஜட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துடக் கூடாது இல்ல. அதுக்காக கிஃப்ட் எல்லாம் அக்செப்ட் பண்ணக்கூடாது. உடம்பே சரியில்லாம செத்து போற மாதிரி இருந்தாலும் ஹாஸ்பிட்டாலிட்டி ரிசீவ் பண்ணக்கூடாது. ஹாஸ்பிட்டாலிட்டி ரிசீவ் பண்ணக்கூடாது. என்ன மேம் அப்ப செத்து போனா பரவாயில்லையா? ஆக்சுவலா இந்த கொஸ்டின் எனக்கு ரேஸ் ஆயிருக்கு. செத்து போனா அப்படி சொல்லல, செத்து போனா பரவாயில்லன்னு சொல்லல. இன்கேஸ் வந்து ஏதாவது உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட், ஹாஸ்பிட்டாலிட்டி இஸ் டிஃபரெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் இஸ் டிஃபரெண்ட். ஹாஸ்பிட்டாலிட்டி நம்ம ஹோஸ்ட் வந்து கெஸ்ட் ரிசீவ் பண்ற விதம் தான் ஹாஸ்பிட்டாலிட்டி சொல்லுவோம். உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்கன்னா இமீடியட்டா அவர் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்திக்கணும், இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம் அட்மிட் பண்ணிருக்காங்கன்ட்டு. அதனால வந்து ப்ராபப்ளி அவர் தெரியப்படுத்தலனாலும் இந்த மாதிரி ஹையர் அபிஷியல்ஸ் ஹையர் கெப்பாசிட்டில இருக்கவங்க எல்லாம் கூட யாராவது போவாங்க, தனியா போக மாட்டாங்க. இப்போ ஓகே, கூட யாராவது போவாங்க, அவங்களாச்சும் கட்டாயமா வந்து இன்டிமேட் பண்ணிடணும். தே ஷுட் நாட் ரிசீவ் தி ஹாஸ்பிட்டாலிட்டி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நீங்க எவ்வளவு பெரிய ஹோட்டல்ல வேணா ஸ்டே பண்ணுங்க, எவ்வளவு பெரிய சர்வீஸ் வேணா ரிசீவ் பண்ணுங்க, பட் அதுக்கு நான் காஸ்ட் பே பண்ணி ரிசீவ் பண்ணுங்க. ஃப்ரீயா பண்ணக்கூடாது, ஃப்ரீயா ரிசீவும் பண்ணக்கூடாது. கிஃப்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி ஃப்ரீயா ரிசீவ் பண்ணக்கூடாது. சோ இதெல்லாமே இருக்கு. சோ தட்ஸ் அபவுட் திஸ் ஒன் பா, abolition of titles and so on. abolition of titles மட்டும் ஹெட்டிங் இல்ல, அது ரிலேட்டடா இதுவும் இருக்கு. சோ abolition of title மட்டும் தானே இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 19 6 ஃப்ரீடம்ஸ் பத்தி பேசுறாங்க. ஒன் இஸ் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், அசம்பிளி, டு ஃபார்ம் அன் அசோசியேஷன், நம்ம ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட், எங்க வேணா மூவ் பண்ணலாம் இந்தியால. ஓகே, அதனால வந்து நம்ம லடாக்ல போயிட்டோம்னா அந்த சோல்ஜர் எப்படிதான் ஃபைட் பண்ணாலும் பாத்தியாங்க சண்டை போடாதீங்க, அவங்க சண்டை போட்டுக்கிட்டோம். ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஃப்ரீடம் டு ரிசைட் அண்ட் செட்டில், இந்தியால எங்க வேணாலும் ரிசைட் பண்ணலாம், எங்க வேணாலும் நீங்க செட்டில் பண்ணலாம், யாருமே கொஸ்டின் கேட்க முடியாது. ஓகே, ஃப்ரீடம் ஆஃப் ப்ரொஃபஷன், என்ன வேணாலும் படிக்கலாம். ஆக்குபேஷன், ட்ரேட் அண்ட் பிசினஸ், இதுதான் இந்தியன் கான்ட்ராக்ட்ல நீங்க பாத்துருப்பீங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் ட்ரேடு, அதெல்லாமே வந்து ட்ரேட், பிசினஸ் அண்ட் ப்ரொஃபஷன் வந்து எனக்கு வாயடா அன்லெஸ் இட் இஸ் ரீசனபிள் பாத்துருக்கோம். So these 6 freedoms are however not absolute. அப்படின்னா reasonable restrictions இருக்கு. எதை பேஸ் பண்ணினா security of the state, friendly relation with foreign states, public order, decency and morality, contempt of court, கேள்விப்பட்டிருப்பீங்க, defamation, incitement to an offense, sovereignty and integrity of India. இதை பேஸ் பண்ணி இருக்கு. And you have this case law, Prabhudas versus Union of India. Definitely எல்லாருக்குமே வந்து என்ன நடக்குது நம்ம சுத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. ரைட் டு நோ நியூஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த கவர்மெண்ட் இஸ் இன்க்ளூடட் இன் த ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ். தெரிஞ்சுக்கோங்க நம்ம. ஸோ ப்ராபர்ட்டி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. யூனியன் ஆஃப் இந்தியா வெர்சஸ் அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் இதுல பீப்புள் ஹேவ் ரைட் டு நோ அபவுட் த கேண்டிடேட் பிஃபோர் ஓட்டிங். யார் நிக்க போற எலெக்ஷன்ல, ஓகே தெரிஞ்சுக்கோங்க கட்டாயமா. ஸோ லா பிரிவென்டிங் த எலெக்ஷன் கமிஷன் ஃப்ரம் ஆஸ்கிங் ஃப்ரம் கேண்டிடேட்ஸ் வெல்த் அசஸ். சோ நார்மலா வந்து ஒரு கேண்டிடேஷன்ல நிக்கிறாங்கன்னா அவருக்கு என்ன சொத்து இருக்கு இதெல்லாமே கேட்பாங்க, தெரிஞ்சுக்கணும் கட்டாயமா. ஓகே, சோ ஏதாவது ஒரு லா வந்து இந்த டீடைல்ஸ் எல்லாம் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு பிரிவென்ட் பண்ணது அது இன்வாலிட் ஆயிடும். ஓகே, சோ இதுவும் கேஸ்ல டிஸ்கஸ் பண்ணது. டாடா பிரஸ் லிமிடெட் வெர்சஸ் எம்டிஎன்எல், இந்த கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் கமர்ஷியல் ஸ்பீச் which means அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கலாம், பிக்சர் மாதிரி போடுறது இஸ் a part of freedom of speech and expression. Is it okay?
நெக்ஸ்ட் யூனியன் ஆஃப் இந்தியா விசஸ் நவீன் ஜிந்தால் கேஸ்ல flying நேஷனல் flag இஸ் ஃபண்டமெண்டல் ரைட். யாருமே வந்து ஸ்டாப் பண்ண முடியாது, கூடவும் கூடாது. ஃப்ரீடம் ஆஃப் சைலன்ஸ். இந்த இது தியேட்டர்ல எல்லாம் நேஷனல் சாங் பிளே பண்ணுவாங்கல்ல, அப்பதான் ஒரு ரூல் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் சாங்ல இருந்தா நிக்கணும்ட்டு. அதுக்கு பிறகு ரூல கேன்சல் பண்ணாங்க தெரியுமா? நேஷனல் சாங் வில் பி பிளேட், ஆனா வந்து என்னது யூ நீட் நாட் ஸ்டாண்ட் அப் during the playing of national song. தெரியும் இருந்தது அந்த ரூல். ஓகே, நிக்கணும். ஓகே, என்னது நேஷனல் சாங் பிளே ஆகும் போது நிக்கணும். அதுக்கு பிறகு அது என்ன சொன்னாங்கன்னா, எல்லாராலையும் எப்படி நிக்க முடியும் அப்படின்னு சொன்ன போது, யாராவது நிக்கலன்னா கேனாட் கம்பல், அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் சைலன்ஸ், ரைட் நாட் டு ஸ்பீக். பியூட்டிஃபுல். ஃப்ரீடம் ஆஃப் சைலன்ஸ். சி, ரைட் டு ஸ்பீச் அவ்வளவுதான் இருக்கும், ரைட் டு சைலன்ஸும் அவ்வளவுதான். எனக்கு நான் பேசணும்னு நினைச்சு நான் பேசுறேன், அந்த இடத்துல நான் பேச வேண்டாம் நினைச்சு நான் பேசாம இருக்கேன். ஆனா நீங்க இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல அப்ளை பண்ணீங்கன்னா ரைட் டு சைலன்ஸ் வந்து ஃப்ராட்னு சொல்லுவோம். கரெக்டா? சைலன்ஸ் இஸ் ஃப்ராட். பேச வேண்டியது பேசணும்னா பேசிதான் ஆகணும். நீங்க பேசாம இருந்தீங்கன்னா மறைக்கிறீங்க, அப்போ சைலன்ஸ் இஸ் ஃப்ராட். ஓகே, சோ இது வந்து ஜெண்டர் தான். இதுக்கு பிறகு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கதான் செய்யும். விஜய் இமானுவல் இஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா கேஸ்ல ஃப்ரீடம் நாட் டு சிங் நேஷனல் ஆண்டம். ஓகே, ஃப்ரீடம் நாட் டு சிங் நேஷனல் ஆண்டம். எனக்கு பாடணும் தோணல, ஓகே இருக்கலாம், பட் நாட் டு டிஸ்ரெஸ்பெக்ட். ஓகே, டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, மதிக்காம இருக்கக்கூடாது. ஓகே, and students belonging to Apostles' Creed Christians did not sing the national anthem as a religion prohibits glorification as other than the God. Okay, disrespect பண்றது வேற, பாடாம இருக்கிறது வேற. பாடாம இருக்கணும்னா டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எத்தனை பேருக்கு வந்து நேஷனல் ஆந்தம் தெரியும்? நேஷனல் சாங் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், வந்து நடுவில் லைன் கேட்க நமக்கு தெரியாதுங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் ஹேட் கோ ஃபார் அப்பா கேஸ் போடாது, போடக்கூடாது எக்ஸப்ட் ஃபார் வயலேஷன் ஆஃப் எனி லா. அவன் தப்பு பண்ணியிருக்கானா அவனால கேஸ் போடும். சோ தப்பு பண்ணாம ஒருத்தர் மேல கேஸ் போடக்கூடாதுன்னு. இதுக்கு பேர் எக்ஸிகியூஷன். நம்ம அதான் 4 ஆர்கன்ஸ் பாக்குறோம் இல்லையா? ஜுடிஷியரி, எக்ஸிகியூஷன், என்னது சாரி லெஜிஸ்லேஷன், எக்ஸிகியூஷன், ஜுடிஷியரி அண்ட் மிலிட்ரியில லா வந்து என்ன சொல்லுது? இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் கரெக்ட். தப்பு பண்ணா இதெல்லாம் கரெக்ட்னு சொல்லாது, இந்த மாதிரி பண்ணாம கூட தப்புன்னு சொல்லும். ஓகே, இந்த மாதிரி பண்ணாம கூட தப்புனா அந்த பெனால்டி ரெடி பண்ணும். சோ ஒரு எக்ஸ்ங்கிற பர்சன் வந்து தப்பு பண்ணிருக்காது அப்படிங்கிறது நீங்க எதை பாத்துப்பீங்க? ஆக்ட பாப்பீங்க, லெஜிஸ்லேஷன். இது தப்பு, இது கரெக்ட்னு சொல்லிட்டு யார் பார்த்து சொல்றா? எக்ஸிக்யூட் பண்றாங்க, அத்தாரிட்டிஸ் பார்த்து சொல்றாங்க. இது வந்து உங்களுக்கு உடன்பாடு இல்ல, நீங்க தப்பு பண்ணலன்னு நினைக்கிறீங்க, ஆனா அத்தாரிட்டி இல்லைன்னா போலீஸ் வந்து என்ன சொல்றாங்க? நீங்க தப்பு பண்ணதான் சொல்றாங்கன்னா இங்க எங்க போகுது? ஜட்மெண்ட்டுக்கு போகும், கோர்ட்டுக்கு போகுது. அதான் ஜுடிஷியரி சிஸ்டம். அப்போ no person shall be convicted for any offense except for violation of a law in force at the time of commission of the. ஒரு விஷயம் நடந்திருக்கு, அந்த இடத்துல வந்து தப்புன்னு சொன்னீங்கன்னா, அவங்க மேல வந்து சார்ஜ் போடுறீங்கன்னா, அந்த டைம்ல அது லால இருந்திருக்குமோ அது தப்பு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பீஃப் எக்ஸ்போர்ட் பண்றது வந்து பேன் பண்ணியிருந்தாங்க, தெரியும்? பீஃப்னா தெரியும், மாட்டுத்தோல், அதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு பேன் பண்ணியிருந்தாங்க. அது பிறகு இது ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்ப நீங்க பீஃப் எக்ஸ்போர்ட் பண்ணா தப்பு இல்லை. அப்போ இந்த லா வந்து இருந்தது இல்ல, பீஃப் எக்ஸ்போர்ட் இஸ் ப்ரோஹிபிட்டட்னு ஒரு லா இருக்கும்போது நீங்க எக்ஸ்போர்ட் பண்ண தப்பு. ஓகே, சோ அந்த டைம்ல இருக்கும்போது மட்டும்தான் அது வந்து ஆஃபென்ஸ் சார்ஜ் பண்ணுங்க, தவிர மிச்ச டைம்ல பண்ணக்கூடாது. அண்ட் அது மட்டும் இல்லாம பெனால்ட்டியை வந்து இருக்கிற பெனால்ட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் ஆஃபென்ஸ்க்கு வந்து 10,000 ரூபாய் பெனால்ட்டி, 10,000 ரூபாய் விட அதிகமா வாங்கக்கூடாது. ஸோ தட்ஸ் அபவுட் எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டர் லா. நெக்ஸ்ட் டபுள் ஜியோபாடி. டபுள் ஜியோபாடினா ஒரே தப்புக்கு ஒரு வாட்டி தான் நீங்க பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், ஒரு வாட்டி தான் ப்ராசிக்யூட் பண்ணும், 2-3 தடவை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது டபுள் ஜியோபாடி. ஓகே, டபுளா பண்றது வந்து ப்ரோஹிபிட்டட் தான். ஆனா டிபார்ட்மெண்டல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டிஸ் கிட்ட போய் நிக்க வைக்கிறது வேற. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டிஸ் வேற வேற இருக்காங்க, காம்படிஷன் ட்ரிபியூனல் இருக்காங்க தனியா, காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இருக்காங்க, இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் இருக்காங்க, இவங்க இருக்காங்கல்ல ஜிஎஸ்டி அத்தாரிட்டிஸ் இருக்காங்க. சோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அத்தாரிட்டிஸ் வந்து ஒரே கேஸா போச்சுன்னா அது வேற. ஓகே, சோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேஸ்லயும் அத்தாரிட்டிஸ் கிட்ட டிஃப்ரெண்டா போகலாம், அதுக்குண்டான பனிஷ்மெண்ட் டிஃப்ரெண்டா லெவி பண்ணலாம். பட் ப்ராசிக்யூஷன் பனிஷ்மெண்ட் சொல்லிட்டு ஒரு கோர்ட்டுக்கு முன்னாடி போறது ஒரு வாட்டியா தான். Is it okay? That's about double jeopardy. And self-incrimination, probably ஒரு பர்சன் ஆமாங்க நான் தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனே கப்பல் பண்ணி விட்னஸ் அவனே இருக்கக்கூடாது. ஓகே, இந்த கோர்ட்ல எல்லாம் முதல்ல இந்த இது ஆர்குமெண்ட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறது முதல்ல என்ன கேட்பாங்கன்னா, இந்த அஃபென்ஸை நீ ஒத்துக்கிறியான்னு கேட்பாங்க. இந்த அஃபென்ஸை வந்து நீ ஒத்துக்கிறியான்னு கேட்பாங்க. நீ தப்பு பண்ணிருக்கியா, இந்த அஃபென்ஸை நீ ஒத்துக்கிறியான்னு கேட்பாங்க. ஆமா நான் தப்பு பண்ணிருக்கேன் அவன் சொல்றான், கேஸே முடிச்சிடும், ஓவர். ஆனா வந்து அட்வொகேட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, நீ ஒத்துக்காத, நீ தப்பு பண்ணலையே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் ஃபேவரபிளா இருக்கிற லாயர் வந்து ஆக்சுவலா லா படிச்சவங்களுக்கு வந்து என்ன எத்திக்ஸ் தெரியுமா? ஒரு கிளைண்ட் வராங்க, அவங்க தப்பு பண்ணியிருந்தாலும் சரி தப்பு பண்ணாலும் சரி, அந்த கிளைண்டோட கேஸை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா
அந்த கிளைண்ட்டுக்கு ஃபேவரா தான் நீங்க வாழலாம். ஆர்கியூ பண்றது வந்து கிளைண்ட்டுக்கு ஃபேவரா தான் பண்ணணும், அன்ஃபேவரா நான் பண்ணக்கூடாது. இதுதான் வந்து தொழில் தர்மங்கிறது. இதுதான் தொழில் தர்மம் சொல்றோம். சோ ஒரு பர்சன் தப்பு பண்ணிருக்கானா அவனை கம்பல் பண்ணி அவனே வந்து விட்னஸ் நிக்க வைக்க கூடாது. பாருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஸ்டேட்மெண்ட். நோ பர்சன் அக்யூஸ் ஆஃப் எனி ஆஃபர்ஸ் ஷால் பி கம்பெல்ட் டு பி a witness against himself. அவனே விருப்பப்பட்டு ஆமா கொலை பண்ண சொன்னது வேற, அதை வந்து அவனை கம்பல் பண்ணி ஸ்டேட்மெண்ட் வாங்குறது. அதே மாதிரி இந்த போலீஸ் ஸ்டேஷன்லாம் இந்த கிரைம் கேசஸ் எல்லாமே வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இது எஃப்ஐஆர் ஃபைல் பண்றது வந்து ஃபுல் டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும்போது அட்வொகேட் முன்னாடி தான் பேசணும்னு சொல்லுவாங்க. போலீஸ் வந்து ஏதாவது டார்ச்சர் பண்ணியிருந்தாங்கன்னா தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா சோ டைரக்டா வந்து அந்த கிரிமினல் கிட்ட வந்து பேசும்போது அட்வொகேட்ஸ் முன்னாடி தான் பேசணும்னு சொல்லுவாங்க. அட்வொகேட்ஸ் இல்லாம பேசக்கூடாது, அது பேசினா தப்பு, அது செல்லாது. ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து ஆமா தப்பு பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு எவிடன்ஸ் கொடுக்கவே முடியாது. போலீஸ் ஆபீசர் வந்து எவிடன்ஸ் ஒண்ணு தரானா வேற ஒரு சோர்ஸ் மூலியமா கலெக்ட் பண்ணி தான் இருக்கணுமே தவிர, வேற ஒரு சோர்ஸ் தான் அவனே இறங்கி சோர்ஸ் மூலியமா கலெக்ட் பண்ணதான் இருக்கணுமே தவிர இவனே வந்து விட்னஸா இருக்க முடியாது. போலீஸ் ஆபீசர் விட்னஸா இருக்க முடியும். ஓகே, சோ நிறைய விஷயம் இருக்கு. இந்த எவிடன்ஸ் வந்து ஓரல் எவிடன்ஸும் இருக்கட்டும், டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸாவும் இருக்கலாம், எது பண்ணாலும் அது பொருந்தும். And if a person is accused of an offense, if compelled to be a witness, then such compulsion should not result in giving evidence against himself. In case compel பண்ணிருக்காங்கன்னா அது வந்து நம்ம எவிடன்ஸா கன்சிடர் பண்ண முடியாது. So this is about Article 20 வரைக்கும் தான். Let me continue for Article 21. This is with respect to right to life and personal liberty. Okay, உங்களுக்கு வாழ்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஓகே, மேனகா காந்தி வர்சஸ் யூனியன் ஆஃப் கேஸ்ல வைடஸ்ட் பாசிபிள் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் பர்சனல் லிபர்ட்டி பத்தி சொல்லியிருக்காங்க. அப்ப ரைட் டு லைஃப் அப்படிங்கிறது எந்த இடத்துல இருந்தா எனக்கு வந்து ஒரு குவாலிட்டியான லைஃப் கிடைக்குமோ அதுதான் என்னோட ரைட் டு லைஃப். எனக்கு உயிர் வாழ் தானே, ஜெயில தானே உயிர் வாழ்வார், 3 வருஷம் சோறு போடாம உயிர் வாழ்வார் அப்படின்னு சொல்றது இல்ல. ரைட் டு லைஃப் வந்து ரைட் டு டிராவல் அப்போ ரைட் இங்க இருக்கு பாருங்க, டிக்னிட்டியோட இருக்கு, டிக்னிட்டியோட இருக்கு, மரியாதையா இருக்கணும், அதான் மீன் பண்றாங்க. இந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் மீன் பண்றாங்க. அண்ட் இதுக்கு ரைட் டு டிராவல் அப்ராட். நீங்க வந்து ரைட் டு மூவ்மெண்ட் சொல்லியிருக்கீங்களே, அப்ப நான் இந்தியாக்குள்ளே மூவ் பண்ணிக்கலாமா, வெளியூர் போக கூடாதா? இல்ல, போலாம். ரைட் டு டிராவல் அப்ராட் ரைட் தான். ஓகே, பட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, அண்ட் ரைட் டு லைவ்லிஹுட் என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் தான்? வீசா வாங்கிட்டு போகணும்னு சொல்றாங்க, அதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் தானே. ஒரு சில நேரத்துக்கு வீசா வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்கா நீங்க போறீங்கன்னா வீசா வேண்டாம். ஈவன் யூ டிராவலிங் அவுட் ஆஃப் இந்தியா வீசா தேவையில்ல. ஏன்னா ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட் அந்த மாதிரி ஒரு டைப்ல இருக்கு, அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்ல இருக்கு, எம்ஓயூல. ரைட் டு லைவ்லிஹுட் சொன்னா பொழைக்கணுன்றதுக்காக என்ன வேலையை பண்ணலாம், லீகலான ஒர்க் எது வேணாலும் பண்ணலாம், லீகலைஸா இருக்கணும். ரைட் டு ஷெல்டர். ஓகே, அண்ட் ரைட் டு பிரைவசி. ரைட் டு பிரைவசி தான். இன்கேஸ் வந்து ஆக்சுவலா இதெல்லாம் வந்து டாட்ங்கிற ஒரு கான்செப்ட்ல வரும், முடிஞ்ச நீங்க ரெஃபர் பண்ணி பாருங்க. டாட்ங்கிறது சிவில் ராங்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஹெட்டிங். என்னன்னா இப்போ 2 மணி 3 மணி நைட் இல்ல, நைட் கூட வச்சுக்கலாம், ஆட் டைம்ஸ் இருக்குல்ல, இந்த ஆட் டைம்ஸ்ல வந்து ஒருத்தரோட வீட்டை கதவுக்கு தட்டக்கூடாது, அன்லஸ் இட்ஸ் நெசசரி, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகே, இன்கேஸ் வந்து உங்க வீட்டுல வந்து நைட் 2 மணி 3 மணிக்கு வந்து லைட் எரியுதுன்னா யாருமே வந்து ஏன் உங்க வீட்டுல வந்து அன்னெசரியா இந்த டைம்ல லைட் எரியுதுன்னு சொல்லி போலீஸும் வந்து கேட்கக்கூடாது. தே டோன்ட் ஹேவ் தி ரைட்ஸ். அதையும் வந்து ஏதாவது ஏதோ கிரைம் நடக்கிற மாதிரி இருக்கு, ஒரு கிரிமினல் வந்து தப்பிச்சிட்டான், ஓடி போயிட்டான், அந்த மாதிரி கேஸ் வந்து கதவு தட்டான், ஏன்னா அவ்வளவு டியூட்டி இருக்கு. ஓகே, இல்லைன்னா வந்து டெய்லி வந்து ஒரு 2 o'clock 3 o'clock வந்து லைட் இப்பெல்லாம் நைட் ஷிஃப்ட் தானே ஜாப், அதெல்லாம் ஒண்ணும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொன்னா எப்போ வேலை முடியுதுன்னே தெரியல. அப்போ இந்த கேஸ்ல வந்து நீங்க நைட் வந்து உங்களோட பர்சனல் ஒர்க் வந்து நீங்க பண்ணக்கூடாது, லைட் எல்லாம் வந்து ஆஃப் பண்ணணுங்கிற கண்டிஷன் எங்கேயுமே இல்லை, ரூல்ஸ் இல்ல. ஹாஸ்டல்ல வேணா கொடுப்பாங்க, ஹாஸ்டல்ல வந்து கரெக்டா 10 மணிக்கு லைட் ஆஃப் பண்ணிடணும், நல்லா இருக்கு. தட்ஸ் டிஃபரெண்ட். நான் வந்து ஜெனரல் கேஸ்ல பேசுறேன். ப்ராபப்ளி அன்லஸ் அவங்களுக்கு ஏதாவது வந்து சஸ்பெக்ட் பண்றாங்க, இங்க தப்பு ஏதாவது நடக்க சான்சஸ் இருக்கு, ஓகே, இந்த டெரரிசம்ஸ் ஏதாவது இருக்கலாம், இல்ல ப்ராஸ்டிடியூஷன்ஸ் ஏதாவது இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு சென்ஸ் இருந்தா மட்டும்தான் வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியும், எல்லாம் டிஸ்டர்பே பண்ண முடியாது. ஓகே, சோ இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் இருக்கு. ரைட் டு பிரைவசிங்கிறது இருக்கு, யாருமே நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அண்ட் டியூசிஎல் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ்ல வந்து டெலிபோன் டேப்பிங் ஒருத்தவங்க பேசுறது கேட்க கூடாதுன்னு சொல்றாங்களே, அது மாதிரி இருக்குது. ஸோ ரைட் டு லைஃப் அண்ட் இதோட சீரியஸ் கேஸா அது கன்சிடர் பண்ணாங்க. ரைட் டு ஹெல்த் அண்ட் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் இருக்கு. ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஈக்வாலிட்டி அண்ட் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் இருக்கு. ரைட் டு எஜுகேஷன் இருக்கு. 6 to 14 years வரைக்கும் கம்பல்சரி எஜுகேஷன் இருக்கு. பிரிசனர்ஸ் ரைட், எஸ், பியூட்டிஃபுல் பாருங்க, பிரிசனர்ஸ்க்கும் ரைட் இருக்கு. The court held that if the prisoner died due to beating by police, his family is entitled to compensation. அடிச்சு இறந்து போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ பிரிசனரோட ரைட் இருந்து இல்லையா, உயிர் வாழ்றதுக்கு ரைட் இருக்குல்ல. சரி, அவனை வந்து அவன்
கிரைம் பண்ணது வந்து அந்த அளவுக்கு பெரிய கிரைம் தான் அது தூக்கு தண்டனை கொடுத்துருப்பாங்க ஜட்மெண்ட்லயே. அது குடுக்கல இல்லையா? அப்ப கிரைம் வந்து அந்த அளவுக்கு கிரைம் இல்ல. அப்ப உயிர் படத்துக்கு ரைட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். நோபடி கேன் டேக் அவே த ரைட்ஸ். சோ அந்த மாதிரி கேசஸ்ல வந்து இன்கேஸ் போலீஸ் ஆஃபீஸரை வந்து டார்ச்சர் பண்ணி பீட் பண்ணி இறந்து போயிருக்காங்க, ஃபேமிலிக்கு வந்து காம்பன்சேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ்ல டிஸ்கஸ் பண்ணாங்க. ரைட் டு ஃப்ரீ லீகல் எய்ட். இன்கேஸ் வந்து உங்களால வந்து அட்வொகேட் வந்து நீங்க கேஸ் ஏதாவது போயிட்டு இருக்கு, கன்விக்ஷன் ஏதாவது போயிட்டு இருக்கு, அட்வொகேட் வந்து உங்களால ஃபைனலைஸ் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் சொல்லுவாங்க, கோர்ட்டே வந்து உங்களுக்கு ஃப்ரீ அட்வொகேட் வந்து ப்ரொவைட் பண்ணும். சோ பணம் இல்ல அந்த மாதிரி கேசஸ்ல வந்து ரைட் டு ஃப்ரீ லீகல் எய்ட் இருக்கு. ஓகே, அதுக்குன்னே கவர்மெண்ட்ஸ்ல வந்து லாயர்ஸ் வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் சொல்லுவாங்க, அவங்களுக்காக வந்து ஆர்கியூ பண்ணுவாங்க. ரைட் டு ஸ்பீடி ட்ரையல். ஒரு சில டைம்ல வந்து எனக்கு ஸ்பீட் ட்ரையல் போகணும்னா ரைட் அகேன்ஸ்ட் ஹேண்ட் கஃபிங். பியூட்டிஃபுல் ஹேண்ட் கஃபிங், விலங்கு போடுறது. அந்த மாதிரியான கிரைம் வந்தா மட்டும் வந்து விலங்கு போடுவோம். இந்த ஹேண்ட் கஃப்ங்கிறதுக்கு கிரிமினல் ஆக்ட்ல வந்து ஒரு கிரிமினல் கோட்ல வந்து டெபினேஷனே கொடுத்துருப்பாங்க. ஹேண்ட் கப்னா அந்த விலங்கு போடணும், அவனால மூவ் பண்ண முடியக்கூடாது, இந்த டிராவல் பண்ணும்போது இந்த ஜன்னலை கட்டி விடுவாங்க, அதெல்லாமே இருக்கு, அதெல்லாம் லால இருக்கு. ஹேண்ட் கப் பண்றது ரைட் அகேன்ஸ்ட் ஹேண்ட் கப். சி ஒருத்தர் வந்து ஹேண்ட் கப் பண்றாங்கன்னா ஒரு கான்ஸ்டபிள் கூட இருப்பாரு, கான்ஸ்டபிளோட கையில ஒரு ஹேண்ட் கப் இருக்கும் அண்ட் கன்விக்டோட கையில கிரிமினல் கையில ஒரு ஹேண்ட் கப் இருக்கும். அப்படின்னா அவனை வந்து கண்ட்ரோல் வச்சிடணும். ஏன்னா இவனை தூக்கி போட்டு ஓட முடியாது அவனால, அவனும் பண்ண முடியும். ஓகே, ஆனாலும் வந்து ஒரு கண்ட்ரோல்ல இருக்குங்கிறதுக்காக இந்த யானைக்கு வந்து கட்டி போடுற மாதிரி அவன் நினைச்ச என்ன பண்ணிட்டு போடலாம். ஆனாலும் என்ன பண்ணுவாங்க, ஹேண்ட் கப் பண்ணி அவன் வேற ஒருத்தரோட கண்ட்ரோல் இருக்கான்னு சொல்லுது. அது எல்லாருக்கும் போடக்கூடாது. ஒரு சில கிரைம் போடுறது. அதே மாதிரி அரெஸ்ட் பண்றது வந்து அரெஸ்ட் வித் வாரண்ட் இருக்கு, வித்வுட் வாரண்ட் இருக்கு, அதுவும் இருக்கு. ஸோ இதெல்லாமே பார்க்கணும். ரைட் அகேன்ஸ்ட் டிலேட் எக்ஸிகியூஷன். ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப டிலே பண்ணாங்க, அதுவும் பண்ணக்கூடாது. ஓகே, ரைட் டு ஃபுட், ரைட் டு மேரேஜ், ரைட் டு ரெப்புடேஷன், ரைட் டு எஜுகேஷன், இதெல்லாமே கன்சிடர் பண்ணும். ஓகே, கண்டினியூ பண்றாங்க. Right against exploitation like traffic in human beings and forced labor. கிட்னாப் பண்றாங்களா பசங்க எல்லாம், அது பண்றது. forced labor இருக்கக்கூடாது. இந்த லைன் பை லைன் போகல, இதை நீங்க பாத்துக்கலாம். prohibition of employment of children in factories. நம்ம ஃபேக்டரிஸ் ஆக்ட்ல பாத்துருக்கோம்ல, சைல்ட் எம்ப்ளாய்மெண்ட்ங்கிறது இருக்கு, ஆனா வந்து 15 இயர்ஸ்ங்கிறது இருக்கு, பிலோ 14 இயர்ஸ் இல்ல. 15 இயர்ஸ் இருந்தாலும் ஹார்ம்லெஸ் ஆக்ட் இருக்கு. ஓகே, அண்ட் ஆக்கியபையரோட கண்ட்ரோல்ல இல்லைன்னா ஒரு ஃபேமிலி சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதுல வந்து அவங்களோட கிட்ஸ் வந்து 14 இயர்ஸ் கீழே இருக்கிறாங்க ஒர்க் பண்ணும், அது இருக்கு. ஸோ இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி ப்ரோஹிபிட்டட். இது வந்து ஆர்டிகல் 24. ஆர்டிகல் 25 வந்து ஈக்வாலிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு கான்சைன்ஸ் அண்ட் ஈக்குவலி ப்ரொஃபஸ், practice and propagate religion. So இதெல்லாமே ரிலிஜன் பேஸ் பண்ணி. Okay, then article 25 covers not only religious belief, also religious practices also. நம்ம practice பண்ணலாம்ன்றதுக்காக. Then article 26 with respect to religious denomination, like ஒரு religious and charitable purpose-க்காக ஒரு institution வந்து ஒரு association form பண்றது, அதோட related matters எல்லாமே வந்து manage பண்றது, அதுக்காக land property. இதை நான் கேஸ்ல வந்து பாரதி ஒரு கேஸ் சொன்னா இல்லையா, இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணாங்க, இதை பத்தி தான் இருக்கும். ஒரு லேண்ட் வந்து வாங்கிட்டு இருப்பாங்க, அதை பத்தி தான் இருக்கும். So to administer such property in accordance with law. இதெல்லாமே இருக்கு article 26. Article 27 with respect to how nobody can be compelled to pay any tax for the promotion or maintenance of any particular region. இதெல்லாம் கேஸ் ஆன் இந்த பாரதி கேஸ். இதெல்லாமே கேஸ் ஆன் இந்த பாரதி கேஸ். So tax pay பண்ண கூடாதுன்னு சொல்லுவோம், tax வந்து pay பண்ண வேண்டாம் அவங்க கேஸ்ல. Article 28 with respect to educational institution, wholly out of state funds னா religious பேஸ் பண்ணி இருக்க கூடாது. இதே வந்து ஒரு முஸ்லிம் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் ரன் பண்றாங்க, அவங்களோட ரிலிஜன்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் இது என்னது அட்மிஷன் சொல்றது ஓகே. பட் கம்ப்ளீட்டா வந்து கவர்மெண்டோட கண்ட்ரோல் இருக்கிறது வந்து இவங்களை மட்டும் தான் சேர்க்கிறது சொல்ல முடியாது. ரிலிஜன் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் காமிக்க கூடாது. அண்ட் வித் ரெஸ்பெக்ட் ஆர்டிகல் 29, இது வந்து இந்தியன் டெரிட்டரியில இருக்கிறவங்க எந்த ஊர்ல இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பர்டிகுலர் லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட், கல்ச்சர் அவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணலாங்கிறது இருக்கு. அவங்க ரைட்ஸ் வந்து நாங்க கன்சர்வ் பண்ணுவோம். Conservationism is there. Okay, so this is about this one. With respect to religion, எல்லாமே சேர்ந்துரும். And article 30 with respect to right of minorities. So அவங்க வந்து அவங்களோட own institution வந்து establish பண்ணலாம் and administer பண்ணிக்கலாம். So Christian institutions and Muslim institutions இருக்கு. Colleges-உம் இருக்கு இல்லையா, நம்ம schools and colleges. So all minorities, whether based on religion or language is also minority. நம்ம மைனாரிட்டினா religion மட்டும் இல்ல, language based பண்ண minorities இருக்கு. So அவங்க வந்து ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் வந்து அவங்களோட சாய்ஸ்ல ஓபன் பண்ணிக்கிறது. அண்ட் கம்பல்சரி அக்விசிஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி எடுக்கிறது, அதெல்லாமே இருக்கு. ஏதாவது லா படி இருக்கிறது. அண்ட் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணது எல்லாமே பண்ணலாம். சப்போர்ட் ஆர்டிகல் 30. ஆர்டிகல் 31 இல்ல, சோ 32 போற ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ். பியூட்டிஃபுல்.
சி இது வரைக்கும் நம்ம பாக்குறது எல்லாமே ரைட் இல்லையா, இந்த ரைட் இருக்கு இந்த ரைட் இருக்குன்னு சொல்லுங்க. இந்த ரைட் கொடுக்காம போனாங்கன்னா அப்ப என்ன நான் பண்றது? இதோ ஆர்டிகல் 32 we can write to சுப்ரீம் கோர்ட். எப்பவுமே ஒரு சின்ன ஏதாவது ஒரு கிரைம்னால எங்க நம்ம போகும், முதல்ல கிரிமினல் கோர்ட்டு போகும், அதுக்கு ஒரு ஹை கோர்ட்டு போகும், அதுக்கு ஒரு நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிருப்போம், அப்பீலிங்கா தான் போகும். பட் இந்த கேஸ் மட்டும் உங்களுக்கு ஃப்ரீடம் ஆஃப் ரைட் போச்சுன்னா டேரக்டா எங்க போயிடலாம் நீங்க. யூ ஹேவ் தி ஃபுல் ரைட்ஸ் டு கோ டைரக்ட்லி டு ஹையஸ்ட் அத்தாரிட்டி ஆஃப் கோர்ட்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். ஓகே, ஃபார் தி என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ரைட்ஸ் கம்போஸ் பை அண்ட் கன்ஃபர்ட் பை திஸ் பார்ட் இஸ் கேரண்டி, கம்பல்சரி போகலாம். ஓகே, சோ சுப்ரீம் கோர்ட் வந்து இத வந்து 5 விதமான ஸ்டெப்ஸ் இருக்கும். சோ யூ கேன் ஜஸ்ட் ஹைலைட் திஸ் வேர்ட். ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், கியோ வாரண்டோ அண்ட் செஷ்யூரிங் சொல்லுவாங்க. ஹேபியஸ் கார்பஸ்னா ஒரு பாடியை கிரியேட் பண்றது, கம்ப்ளீட்டா ஒரு கமிட்டி மாதிரி கிரியேட் பண்ணி என்ன இஷ்யூ போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பேர் பிரிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இது பேர். ஓகே, மேண்டமஸ்னா கமாண்டை இஷ்யூ பண்ணும், இது நீ பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே, அந்த அத்தாரிட்டி வந்து சரியா வேலை செய்யலன்னு வச்சுக்கோங்களேன், சுப்ரீம் கோர்ட் வந்து மேண்டமஸ் இஷ்யூ பண்ணும். மேண்டமஸ் கமாண்ட்னு வச்சுக்கோங்க. ப்ரொஹிபிஷன், ப்ரொஹிபிட் பண்றது, இது நீ பண்ணாத. மேண்டமஸ்க்கு அப்படியே ஆப்போசிட், மேண்டமஸ் கமாண்ட் பண்ணுதா, இது நீ பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு. ப்ரொஹிபிஷன் இது பண்ணாத, அவங்களோட அத்தாரிட்டியில இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் வந்து பண்ணான்னு சொல்லும். கியோ வாரண்டோ, வாரண்ட் இஷ்யூ பண்றது. அண்ட் செஷ்யூரியும் வந்து ஒரு கமாண்டிங் அத்தாரிட்டி மாதிரி தான் வரும். சோ இது எந்த இடத்துல எது தேவையோ அதை பேஸ் பண்ணி இஷ்யூ பண்ணும். சோ இதை நீங்க பார்க்கலாம். And the right guaranteed by this article shall not be suspended at any cost. So கட்டாயமா வந்து எல்லாருக்குமே இது ப்ரொவைட் பண்ணி தான் ஆகணும், நோன்னு சொல்லவே முடியாது. எஸ் கம்ப்ளீட் டாபிக். ஸோ கஸ்டம் பேஸ்ட் ஜுடிஷியல் ஆக்சுவலா வழி வழியா ஃபாலோ பண்ணோம்னா நாங்க பண்ணோம், எங்க மம்மி டேடி பண்ணாங்க, கிராண்ட்பா பண்ணாங்க, அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. கண்டினியூஸா ஒரு விஷயத்த பண்ணா அது கஸ்டம்ஸ் ஆயிடும். ஓகே, பழக்கமாயிடும், வேற ஒன்றும் இல்லை. ஜுடிஷியல் பிரசிடென்ட் விச் மீன்ஸ் எல்லாமே வந்து ரிட்டர்ன் லெஜிஸ்லேஷன்ல கொண்டு வர முடியாது. ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம இன்டர்பிரேட் பண்ணி அதை பேஸ் பண்ணி வந்து கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து நம்ம லாவா கன்சிடர் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். சோ தட்ஸ் அபவுட் ஜுடிஷியல் பிரசிடென்ட்ஸ் அண்ட் லெஜிஸ்லேஷன் லா. சோ லெஜிஸ்லேஷன் ஆக்ட் and other things. Okay, so custom to be valid must be observed continuously. Please underline this word, for very long time without any interruption. Okay, தடங்கள் இல்லாம கண்டினியூஸா அதை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தா மட்டும் அது வந்து என்னவா மாறும், லாவா மாறும். அதே மாதிரி எல்லா கஸ்டமும் வந்து லாவா இருக்கணும்னு அவசியம் இல்லை. சரி, ஓகே. சோ ஹிந்து மேரேஜ் ஆக்ட் இருக்கு, நீங்க அதை பாத்துக்கலாம். லீகல் கஸ்டம் மே பி ஃபர்தர் கிளாசிஃபைட் இன்டு ஜெனரல் கஸ்டம்ஸ், லோக்கல் கஸ்டம்ஸ் அண்ட் கன்வென்ஷனல் கஸ்டம்ஸ். ஜெனரல் கஸ்டம்ஸ் எல்லாருக்குமே பொருந்தும். ஓகே, லோக்கல் கஸ்டம்ஸ் அந்த லோக்கல் ஏரியா, பர்டிகுலர் ரீஜன், அந்த மாதிரி அவங்களுக்கு மட்டும் தான் பொருந்தும், அந்த மாதிரி இருக்கிறது. ஓகே, கன்வென்ஷனல் கஸ்டம்ஸ்ங்கிறது ப்ராபப்லி அக்ரிமெண்ட்னால என்டர் ஆனா மட்டும் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் கான்ட்ராக்ட் எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு மெர்கன்டைல் ஏஜென்ட் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நார்மலா இது அப்படிதான் பண்ணுவோம், வழி வழியா அப்படிதான் பண்றோம், அந்த மாதிரி இருக்குது. சோ இது வந்து கன்வென்ஷனல் கஸ்டம் ஒன்லி பை அக்ரிமெண்ட் இட் வில் பி எக்ஸிக்யூட்டட். பாருங்க, ரிலேட்டட் டு ட்ரேட் இஸ் பிரிசியூம்ட் இன் லா பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கேசஸ்ல. ஓகே, சோ இதெல்லாமே நீங்க பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் எதை வச்சு நம்ம வந்து இது இந்த கஸ்டம் வேலிட் அப்படின்னு சொல்றோம்னா, ஆன்டிக்விட்டி. ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்றோம், ஆன்டிக்னு சொல்றோம், ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்றோம், ரொம்ப வருஷமா இது எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்குங்க. அதனால ரொம்ப வருஷம் எவ்வளவு வருஷங்க அதெல்லாம் தெரியலங்க, எங்க தாத்தா யூஸ் பண்ணாங்க, அவங்க கிட்ட கேட்டா அவர் எங்க தாத்தா யூஸ் பண்ணா, அவர்கிட்ட தான் அவங்க எங்க தாத்தா யூஸ் பண்ணாங்க, ஆனா நம்ம கேட்க மாட்டோம், சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்களுக்கே தெரியாது, ஹியூமன் மெமரியிலே இருக்காது, ரொம்ப காலமா பண்ணிட்டு இருக்கோம் அந்த மாதிரி சொல்லி. சோ பர்டிகுலர் டைம் லிமிட் எல்லாம் சொல்ல முடியாது. ஓகே, ஆனா ஒன்லி கண்டிஷன் வந்து என்னன்னா ரொம்ப வருஷம் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃபினிட்டா சொன்னா இன்ஃபினிட் இல்ல, ஒரு லாங் டைம், பட் அது எவ்வளவு லாங்னு சொல்ல முடியும். அண்ட் செகண்ட் வந்து கண்டினியூஸா இருக்கும், இன்டரப்ஷன்ஸ் இருக்க கூடாது. கண்டினியூஸ் ப்ராக்டிஸ்ல அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் வந்து நம்ம எடுத்துக்க முடியும். சோ லாங் இன்டர்வல்ஸ் இல்லைன்னா டிஸ்டர்ப்டட் ப்ராக்டிஸ், நடுவில் விட்டுட்டு வேற மாதிரி ஃபாலோ பண்ணுது, அந்த மாதிரிதான் நம்ம வந்து இதை கன்சிடர் பண்ண முடியும். ரீசனபிலிட்டி இருக்கு, ஏன்னா நம்ம வேலிட் கஸ்டம் பத்தி பேசுறோம் இல்லையா. எல்லா கஸ்டமும் லா ஆயிட முடியாது. அப்ப லீகல் வேலிட் கஸ்டம் பத்தி பேசினா ரீசனபிலிட்டி இருக்கணும், வித் ரெஸ்பெக்ட் டு ஜஸ்டிஸ், பப்ளிக் யூட்டிலிட்டி, யாரையும் அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் மொராலிட்டி, இம்மாரலா இருக்கக்கூடாது, அப்போஸ் டு பப்ளிக் பாலிசியா இருக்கு. Bombay High Court வந்து இந்த மதுரா நைக்கன் versus this person's கேஸ்ல adopting a girl for immoral purpose is illegal. இந்த பேண்டமிக் டைம்ல ஐ திங்க் நார்த் மகாராஷ்டிரா நினைக்கிறேன், மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம், பேண்டமிக் டைம்ல வேலையே இல்லையா, என்ன பண்றதுன்னு தெரியலையா, என்ன பண்ணிட்டாங்கன்னா அவரோட கேர்ள் சைல்ட வந்து ஒருத்தர் வித்தனாங்க. ஆக்சுவலா பண்ணக்கூடாது, தட்ஸ் அபவுட் திஸ் கேஸ்.
விற்க கூடாது. கேர்ள் சைல்ட வந்து அடாப்ட் பண்ணா அடாப்ட் பண்ணிக்கலாம், பட் இம்மாரல் பர்பஸ்க்காக பண்ணக்கூடாது. ஓகே, சோ என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த கேர்ள் சைல்ட வந்து நம்ம வித்துட்டாங்க. சி யூ ஹேவ் a lot of difference between adoption and selling. இல்ல செல்லிங்னா ஆக்சுவலா வந்து ஏதாவது நீங்க வாங்கிட்டு கொடுத்தா அது வந்து செல்லிங். இங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் வந்து இந்த பேண்டமிக் டைம்ல வந்து லைஃப் லீட் பண்ண முடியல, வாழ்க்கையை நடத்த முடியலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு சர்டன் அமௌண்ட் 10,000, ரொம்ப பெரிய அமௌண்ட் எல்லாம் இல்ல, 10,000 ரூபாய் 12,000 ரூபாய் தான், ரொம்ப ரீசனபிள் அமௌண்ட். அது ரொம்ப சின்ன அமௌண்ட், ரீசனபிள் சொல்லக்கூடாது, சொல்லவே கூடாது, ரொம்ப சின்ன அமௌண்ட். 10,000 ரூபாய் 12,000 ரூபாய் வந்து கேர்ள் சைல்டு சேல் பண்ணிட்டாங்க. அது லீகல் பர்பஸ் அதெல்லாம் தெரியாது. ஓகே, இது வந்து கேஸாவே வந்துச்சு. இட்ஸ் பீன் பேட். அவங்க மேல வந்து கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க போலீஸ். அண்ட் தட் கேர்ள் ஹேஸ் டு பி ரிட்டர்ன் டு தட் பேரண்ட்ஸ் சொல்லி கேஸ் கொடுத்தாங்க. ஏன் சொல்ல வரேன்னா, கேர்ளோ பாயோ அதே மாதிரி ஹிந்து லா படி பாத்தீங்கன்னா செல்லிங் பண்ணக்கூடாது, அடாப்ஷன் இருக்கு, அடாப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ அது நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏதாவது ஒன்று கான்ட்ரரி டு ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா வரவே கூடாதுதான். ஓகே, ஷுட் நாட் பி அப்போசிட் தான் வந்து இம்மாரல்னு சொல்றோம் நம்ம. எல்லாமே மொராலிட்டி பேஸ் பண்ணி இருக்கணும். So customary practice of child marriage has been declared as an offense. முன்னாடி நான் உங்க தாத்தா கொண்டு தாத்தா பேட்டி இவங்கெல்லாம் இருக்காங்கன்னா உங்களை எப்பவுமே திட்டம் போது என்ன திட்டுவாங்க, உங்க வயசுல ஒரு குழந்தைய பத்திட்டான்னு சொல்லுவாங்க. கரெக்டா? That happens, right? Probably 18-20 yearsல தாத்தா பாட்டிங்களுக்கெல்லாம் 13 years கல்யாணம் இருக்கும், 10 years கல்யாணம் இருக்கும், இன்னும் கொஞ்சம் அப்படியே போங்களேன் 7-8 years கல்யாணம் பண்ணிருப்பாங்க. ஓகே, அப்படிதான் நடந்து இருக்கும். ஓகே, ஒரு சில பேரோட ஹிஸ்டரி எல்லாம் கேட்டீங்கன்னா 7-8 yearsல கல்யாணமே பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே, 20 வயசு 25 வயசு ஆகும்போது பாட்டிடுவாங்க. நிஜமா அப்படிதான் இருந்திருக்கு. ப்ராபப்லி உங்க பேரண்ட்ஸ் கிட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ணி பாருங்க, இல்லைன்னா உங்க பாட்டி கிட்ட அவங்கள பாட்டி கேட்டு பாருங்க எப்ப கல்யாணம் ஆயிடுச்சுட்டு. இப்படிதான் இருக்கும். ஓகே, சோ அவங்களோட கஸ்டமரி பிராக்டிஸ் வந்து சைல்ட் மேரேஜ் பண்ணிடுவாங்க. அது வந்து அஃபென்சஸ் வந்து டிக்ளேர் பண்ணாங்க. பட் அகைன் வந்து இது வந்து ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம் லாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் டிஃப்ரெண்ட். பர்சனல் மேட்டர்ஸ் வரும்போது டிஃப்ரெண்ட். So at the same time, it's important to know that customs are not uniform. அதுவும் இருக்கு. வழி வழியா ஃபாலோ பண்ணது ஒவ்வொரு குரூப்பும் ஒவ்வொரு ரிலிஜனும் ஒவ்வொரு பர்டிகுலர் லொக்காலிட்டி இருக்கிறவங்க வேற ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணலாம். ஸோ அதுவும் இருக்கு. ஓகே, so this is all about customs. Let me continue with judicial precedent as a source of law. Judicial precedentங்கிறது ஏற்கனவே previously decided judgments of the superior courts வந்து லோயர் கோர்ட்ஸ், ப்ராபப்லி சுப்ரீம் கோர்ட்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் கொடுத்துருக்குன்னா அது கீழே இருக்கிற லோயர் கோர்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிப்பாங்க. ஹை கோர்ட் ஜட்மெண்ட் கொடுத்துருந்தா ஹை கோர்ட் கீழே இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க மேல இருக்கிறது ஃபாலோ பண்ணணும் அவசியம் இல்லை. அதான் வந்து ஆஃப் தி சுப்பீரியர் திங்ஸ். ப்ளீஸ் மேக் அ நோட். Previously decided judgments of the superior things. Is it okay? Which judges are bound to follow. So this binding character on the previously decided cases is important considering the hierarchy of the courts. So அதை செக் பண்ணுவாங்க. So it is also considered as important source of law, but is neither as modern or legislation or as old as custom. இது வந்து இப்பதான் வந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே வழிவழியா இருக்குன்னு சொல்ல முடியாது. ரெண்டுக்கும் அப்போ இதுக்கும் நடுவுல இருக்குது. லா படி நாங்க ஃபாலோ பண்றோமா இல்ல, லாவை இன்டர்பிரேட் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு. So there's a lot of difference between in this case. அதே மாதிரி வந்து ஒரு கேஸ் ஒரு ஜட்மெண்ட் இருக்குன்னா அதே மாதிரி பர்டிகுலர் கேஸுக்கு வரும்போது அது அப்ளை ஆகலாம், அப்ளை ஆகாது. ஆக்ட் அப்ளை ஆகலாம், பட் சிச்சுவேஷன் அப்ளை ஆகணும்ல, சர்க்கம்ஸ்டன்ஸ் அப்ளை ஆகணும்ல, அப்ளை ஆகாது. ஸோ இதுவும் இருக்கு. பியூட்டிஃபுல்லான கேசஸ். அண்ட் நம்மளோட லீகல் சிஸ்டம் பாத்தீங்கன்னா மெயினா வந்து ஹையஸ்ட் அத்தாரிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு ஜுடிஷியல் பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட். ஸ்ட்ரீம்லைன்ட் சிஸ்டம் ஆஃப் கோர்ட்ஸ் வாஸ் எஸ்டாப்ளிஷ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஹை கோர்ட்ஸ் இருக்கு. இது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இருக்கு ஹை கோர்ட்ஸ். அதுக்கு பிறகு லோயர் கோர்ட்ஸ், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ், கிரிமினல் கோர்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த ஜுடிஷியல் டெசிஷன்ஸ் வந்து ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு வந்து ரேஷியோ டிசெண்டன்ட்னு சொல்லுவாங்க. ரேஷியோ டிசெண்டன்ட்ங்கிறது எந்த மாதிரியான பைண்டிங் கேஸ்ல வரும் ஜட்மெண்ட். சோ பைண்டிங் பார்ட் ஆஃப் த ஜட்மெண்ட். சோ ரேஷியோ டிசெண்டன்ட்ங்கிறது மெயின் ரீசன்ஸ் ஃபார் த டெசிஷன். ஒரு டெசிஷன் மேக் பண்றாங்க இல்லையா, ரெண்டு பார்ட்டா பிரிப்பாங்க. எதுக்காக இந்த டெசிஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றது ரேஷியோ டிசெண்டன்ட்னா எந்த பேசிஸ்ல டிசைட் பண்ணிருக்காங்க. ஏதாவது ரீசன் வேணும் தப்பு பண்ணிடலாம் சொல்றதுக்கு எந்த பேசிஸ் இது வந்து ஜெனரல் பிரின்சிபலா ஃபாலோ பண்ணிருக்கோம். சோ இட் ஜெனரலி பிகம்ஸ் பைண்டிங் ஆன் தி லோவர் கோர்ட்ஸ் இன் ஃபியூச்சர் கேசஸ். அதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ லோவர் கோர்ட்ஸ் வந்து அப்பர் கோர்ட்ஸ், ஹையர் கோர்ட்ஸ் வந்து கொடுத்ததை ஃபாலோ பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ஆர்பிட்டர் டிக்டா. ப்ராபப்லி இதுவும் ஒன் ஆஃப் தி பார்ட் ஆஃப் ஜுடிஷியல் டெசிஷன். ஜெனரல் அப்சர்வேஷன்ஸ் ஆஃப் த கோர்ட். இப்ப நம்ம நிறைய கேசஸ் வந்து ரீனு போட்டு ஒரு கேஸ் ரெஃபர் பண்ணுவோம். அது சொல்லியிருக்கேன், ரீனா அதை பேஸ் பண்ணி கேஸ் நடந்திருக்காது, ஏதாவது ஒரு கேஸ்ல அந்த ரெஃபரன்ஸ் வந்து. ஓகே, நம்ம கம்பெனிஸ் ஆக்ட்ல நிறைய கேஸ் வந்து செப்பரேட் லீகல் என்டிட்டிக்காக டிஸ்கஸ் பண்ணும்போது லீனு போடும். சோ அதை டிஸ்கஸ் பண்ணும்போது இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. சோ அந்த மாதிரி இருக்கும்போது ஜெனரல் அப்சர்வேஷன்ஸ், அதான் இது வந்து பைண்டிங் அத்தாரிட்டி எல்லாம் இல்ல,
அப்சர்வ் பண்ணும்போது இந்த டெசிஷன் மேக் பண்ணும்போது இதெல்லாம் அப்சர்வ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, சோ தட்ஸ் அபவுட் ஆர்பிட்டர் டிக்டா. சோ தட்ஸ் அபவுட் செகண்ட் கேட்டகரி. லெட் மீ ஃபினிஷ் ஆஃப் தி தேர்ட் ஒன் ஆல்சோ. சோ கண்டினியூட்டி இருக்கும்போது ஒரு கொஹிரன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. லெஜிஸ்லேஷன் எஸ் லா டு மேக் ஆர் டு செட். சோ லா, லேப்டாப் இதெல்லாம் டு மேக் ஆர் டு செட் இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணும். சோ இட்ஸ் பேக் பை அத்தாரிட்டி. யாரு கவர்மெண்ட் கொடுக்கறதுல பார்லிமெண்ட்ல பாஸ் பண்றதுல பேக் பை அத்தாரிட்டி. So it's directly enacted and recognized by the state. Okay. So sovereignty of any person இதெல்லாம் பார்த்துக்கலாம். இந்த legislation வந்து நம்ம ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு வந்து primary legislation. So it's directly enacted by the sovereign. So supreme legislation சொல்லுவோம். So எந்த ஒரு அத்தாரிட்டிக்கும் வந்து ரைட்ஸ் இல்ல, ஒரே அத்தாரிட்டி பார்லிமெண்ட் தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு. முன்னாடி வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல ஃபாலோ ஆன கேட்டகரிஸ் இருக்கு. 1947 முன்னாடி இருக்குது. அதற்கு பிறகு வந்து நம்ம இந்தியாவில வந்து இந்தியன் பார்லிமெண்ட்ல ஃபாலோ ஆனது இருக்கு. சோ ஏற்கனவே வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல ஃபாலோ ஆன ஆக்ட் எல்லாம் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்ல. ஃபாலோ பண்ணலாம்னு சொன்னது வந்து லா. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியால வந்து ஏற்கனவே இந்த ஆக்ட்ஸ் எல்லாம் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல வந்தாலும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் கான்ட்ராக்ட் 1872 தானே, 1947 முன்னாடி தானே வந்திருக்க போகுது. ஆனாலும் இதை நம்ம ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணி என்ன சொல்ல போனா கான்ட்ராக்ட் சொன்னா இந்த ஆக்ட் மாறவே இல்லை. இந்தியன் பீனல் கோட் 1806 நினைக்கிறேன். 1806 இதோ ஒரு டேட் வரும். இதுவும் வந்து 19th சென்ச்சுரி முன்னாடி தான். அப்ப இதுவும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்ல ஐபிசி இந்தியன் பீனல் கோட். சோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. 1906 1806 கரெக்டா தெரியல. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சபார்டினேட் லெஜிஸ்லேஷன். சபார்டினேட் லெஜிஸ்லேஷன்ங்கிறது டைரக்ட் சாவரன் கிட்ட இருந்து வந்தா அது பிரைமரி, சாவரன் கிட்ட இருந்து வராம வேற அத்தாரிட்டி கிட்ட இருந்து. ஃபார் எக்ஸாம்பிள் செபி வந்து நிறைய ரெகுலேஷன்ஸ் மேக் பண்ணுதா, அந்த மாதிரி வரும்போது கம்பெனிஸ் ஆக்ட் வரும்போது அதோட சேர்த்து நிறைய ரெகுலேஷன்ஸ் ரூல்ஸ் வருது, அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஓகே. சோ இட்ஸ் சபார்டினேட் டு சுப்ரீம் ஆர் சாவரன் அத்தாரிட்டி. அதோட ஆரிஜின், வேலிடிட்டி, எக்ஸிஸ்டன்ஸ், கண்டினியூஷன் எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணிருக்கோம்னா ஒரு மெயின் ஆக்ட் இருக்கும், அது டிபெண்ட் பண்ணிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனிஸ் ஆக்ட் இருக்கு, ஒரு கம்பெனி இன்கார்பரேட் பண்றது தனியா ரூல்ஸ் இருக்கா, இது வந்து சபார்டினேட் லெஜிஸ்லேஷன். இந்த கம்பெனிஸ் ஆக்ட் இருக்கிற வரைக்கும் இந்த ரூல், இந்த கம்பெனிஸ் ஆக்ட் தூக்கியாச்சுன்னா ரூல் தூக்கியாச்சு. 1956 ஆக்ட் இருக்கும்போது ரூல் இருந்துச்சு, ஆனா அந்த ரூல் நம்ம ஃபாலோ பண்ணலையே. அந்த ரூலை தனியா நீங்க வந்து இன்வாலிடேட் பண்ண அவசியம் இல்லை. நீங்க கம்பெனிஸ் ஆக்ட் 1956 இன்வாலிடேட் சொன்னாலே இது ஆட்டோமேட்டிக்கா இன்வாலிடேட், சப்பார்டினேட். சோ சப்போர்ட்டிவா இருக்கு. சோ we have this local laws. So local bodies வந்து ரெகக்னைஸ் பண்ணி இந்த law making powers கொடுத்திருப்பாங்க. இப்ப செபி கொடுத்திருக்க மாதிரி. சோ இதை நீங்க பாத்துக்கலாம். law made by the executives. So probably execution purpose-க்காக ஒரு சில ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் மேக் பண்றது எல்லாமே வந்து law made by the executions. So we have these three organs. Actual 4 organs தான். மிலிட்டரி நம்ம யூஸ்வலா சேர்க்க மாட்டோம். அதனால 3 organs: legislation, executive and judiciary. இதெல்லாமே நான் டிஸ்கஸ் பண்ண திரும்ப லைன் பை லைன் போகல. You can just have a fast glance. இது வந்து செபி ஆக்டா பாஸ் பண்ணாங்க. ஓகே, சோ செபி இஸ் given authorization to make further legislations. ஓகே, சோ ஆக்சுவலா செபி வந்து பாத்தீங்கன்னா quasi legislative சொல்லுவோம். ஓகே, சோ இட்ஸ் given legislative powers. அதனால quasi legislative சொல்லுவோம். So subordinate legislations are those that are made under the authority other than the sovereign power, therefore depends upon its depend for its continued existence and validity on some superior or supreme authority. So SEBI வந்து ஏதாவது ரூல்ஸ் மேக் பண்ணுதுன்னா அப்போ SEBI இருக்கிற வரைக்கும் இது இருக்குன்னு அர்த்தம், இல்லைன்னா இருக்காது. ஸோ செபியோட எக்ஸிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணிட்டு இதோட எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ இது எப்படி நம்ம பார்த்திருக்கோம். So you can just have a reference on this case law. The importance of this subordinate legislation is discussed in this subordinate then அப்படின்னு natural கூடாதுங்க. And நிறைய legislation like socio-economic legislations எல்லாமே வந்து legislationல பாஸ் பண்ணது எல்லாமே ஒரு சில particular guiding principles and legislative policies ஒழுங்கமா கைட் பண்ணிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து delegated legislations சொல்லுவோம். எதுக்காக டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன் சொல்லணும், சபார்டினேட் லெஜிஸ்லேஷன் வந்து டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன் ஏன் சொல்லணும், ஒரு பிளெக்சிபிலிட்டி வரணும், எலாஸ்டிசிட்டி, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணுங்கிறதுக்காக நம்ம சொல்றோம். சோ லெஜிஸ்லேஷன்ல என்ன இருக்கும், பாலிசி இருக்கும், என்ன பர்பஸ்க்காக பிரியாமல் சொல்றோம் இல்லையா, என்ன பர்பஸ்க்காக ஃபார்ம் பண்ணிருக்கோம். அண்ட் எக்ஸிகியூட்டிவ்ஸ்க்கு வந்து என்ன வேலை, எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் டெக்னோகிராஃப்ட்ஸ் வந்து இதுல என்னென்ன மாதிரியான டீடைல்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க, என்னென்ன மாதிரியான ஃப்ரேம் ஒர்க்ல இது டிஃபைன் ஆயிருக்கு. சோ டெடிகேட்டட் லெஜிஸ்லேஷன் இஸ் குவைட் அன் இம்பார்ட்டன்ட் ஏரியா. இஸ் இட் ஓகே? The delegated legislation is ancillary and cannot by its very nature replace or modify the parent law. You can please have a note on this. You can expect this as a court question. So courts la கேட்பாங்க. இந்தியன் டெமோக்ரஸி பொறுத்த வரைக்கும் 4 பில்லர்ஸ் இருக்கு. இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸெட்ரா. சோ இதுல வந்து லெஜிஸ்லேட்டிவ் பாஸ் யாருக்கு இருக்கு, சோ நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. லெஜிஸ்லேஷன்ங்கிறது பார்லிமெண்ட் கிட்ட வருது, ஜுடிஷியரிங்கிறது
ரிசால்வ் பண்றதுக்காக, எக்ஸிகியூஷன் வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்காக இருக்கு. ஓகே, சோ இதை நீங்க பாத்துக்கலாம். ஏற்கனவே இருக்கிறதா இருக்கு இங்க பெட்டிஷன்ஸ். So I'll go for next one, legislative processes in India. பார்க்கலாமா? நம்ம கண்ட்ரி மட்டும் இல்ல, எல்லா கண்ட்ரிலயும் பாத்தீங்கன்னா செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் லாஸ் இருக்கும், இப்படிதான் ஃபாலோ பண்ணணும். இதோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ஆன்சிலரி ரூல்ஸோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி இது எந்த ஆர்டர்ல இருக்கு, ஏன்னா ஒவ்வொரு சொசைட்டிக்கும் ஒவ்வொரு மாதிரி லா தேவைப்படுது, அவங்களோட பிஹேவியர் பேஸ் பண்ணி இருக்கு. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்ம் தான் நம்மளோட, ஏன்னா நம்ம இங்க வந்து ஜஸ்ட் ஒரு இண்டிவிஜுவல் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் பார்க்க மாட்டோம், பிசினஸ்ங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூலையும் கன்சிடர் பண்ணாங்க. ஃபார்முக்கு ஒரு மாதிரியான லாஸ், கம்பெனிஸ்க்கு ஒரு மாதிரியான லாஸ் இருக்கு, அதெல்லாமே நோட் பண்ணும். அண்ட் வாட் எவர் த ரைட்ஸ் கிவன் டு சிட்டிசன்ஸ், லைக் ஏஜ் கொடுத்துருக்காங்களா, 18 இயர்ஸ்ல வந்து ஓட் போடலாம் எக்ஸெட்ரா. சோ அந்த மாதிரி எப்படி ஒரு கண்ட்ரியை ரன் பண்றோம், எல்லாத்துக்குமே வந்து ஏகப்பட்ட லாஸ் இருக்கு. ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்போது நம்ம கண்ட்ரில வந்து சென்ட்ரல் லாஸ் அண்ட் ஸ்டேட், அதான் டுயல் கவர்மெண்ட், சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் லாஸ். சோ லாஸ் ஹாஸ் மெனி பர்பஸ் லைக் மெயின்டைனிங் ஆர்டர், ரிசால்விங் டிஸ்பியூட்ஸ், சேஃப்டி ப்ரொவைட் பண்றது, கேரண்டி கொடுக்கறது, ரெமிடிஸ் பார்த்தோமா, கேபிஎஸ், கார்பஸ், மேண்டமஸ், செஷரி, இது எல்லாமே வந்து ரெமிடிஸ் கொடுக்குறது. சோ இதோட ரைட்ஸ் நான் எக்ஸிக்யூட் பண்ணலாம் சொல்லிட்டு ரெமிடிஸ் கொடுக்குறது, இது எல்லாமே கவர் ஆயிடும். சோ ஏகப்பட்ட ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் கவர்மெண்ட்ஸ் இருந்தாலும் லா வந்து எல்லாருக்குமே வந்து பைண்ட் ஆகுது, எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணிதான். சோ இது நம்ம பிரைமரி சோர்சஸ் ஆஃப் லாவும் பார்த்துட்டோம், மிச்சம் எல்லாமே வந்து நம்ம பிரியாம்பிள் வந்து கவர் பண்றோம். ஓகே, இதுல ஒரே ஒரு விஷயம் கவர் பண்ணல, என்னன்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ப்ராபப்லி இதை பத்தி உங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சிருக்கும். டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிங்கிறதுனா ஒரு கவர்மெண்ட் ஹேஸ் த அத்தாரிட்டி டு டேக் கேர் ஆஃப் த சிட்டிசன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இது நம்ம கம்பெனிஸ் ஆக்ட்ல பார்த்திருக்கோம், ஒரு பிஎஸ்யூ பீகார்ல இருக்கும். பீகார்ல ஒரு பிஎஸ்யூ பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் சொல்றாங்க, அப்போ கவர்மெண்டோட அண்டர்டேக்கிங். இங்க இருக்கிற எம்ப்ளாயிஸுக்கு வந்து சம்பளம் கொடுத்துக்க மாட்டாங்க. ஓகே, என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேட், பீகார் ஸ்டேட் மேல வந்து கேஸ் போட்டுருவாங்க. இது கேஸ் செல்லுமா, யாரும் சம்பளம் கொடுக்கணும், எம்ப்ளாயர் தானே சம்பளம் கொடுக்கணும். இப்போ என்ன தெரியுமாச்சு, இந்த பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்னா கவர்மெண்ட் கம்பெனின்னு அர்த்தம், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கவர்மெண்ட் கம்பெனின்னு அர்த்தம். அப்ப யாருக்கு வந்து சம்பளம் தரணும், கவர்மெண்ட் தானே சம்பளம் தரணும். அது மட்டும் இல்லாம இது வந்து 1% ஆஃப் த ஷேர்ஸ் கவர்மெண்ட் ஹோல்ட் பண்ணிக்கணும், 51% ஹோல்ட் பண்ணினாலும் கவர்மெண்ட் கம்பெனி தானே சொல்றோம். சோ அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி கவர்மெண்ட் வந்து பொறுப்பேற்க முடியும் சொல்லும் போது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசில see as per the articles of the constitution இந்த ரைட்ஸ் எல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சிட்டிசன்ஸ் இருக்கு. அது இருக்குன்னு தடுத்து உங்க வேலை தானங்க. ஒருத்தர் சம்பளம் வேலை செய்யணும்னா அவன் சம்பளம் உங்க போய் சேருதான் பக்கத்து உங்க வேலை தானே. இதெல்லாமே வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸ்டேட் ஹேஸ் த டியூட்டி டு கிவ் ஆல் த ரைட்ஸ் டு சிட்டிசன்ஸ். அந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கு வந்து சாப்பாடு போகுதா, வேலை இருக்கா, பக்கத்து யாரோட வேலை, கவர்மெண்டோட வேலை, ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்டோட வேலை. ஓகே, அதனால நம்ம இந்தியால வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கக்கூடாது. அப்ப அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து க்ளோஸ் பண்ணணும், என்ன பண்றது, நான் எப்படி டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம். ப்ராபப்லி ஒரு 10-15 இயர்ஸ் எல்லாம் முன்னாடி பாத்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் கண்ணாபின்னான்னு இருக்கும், நிறைய பேருக்கு வேலை இல்லாம இருக்கும். இப்ப அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இல்ல, ஏதோ வேலை கிடைச்சிருக்கு, அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. ஓகே, so government of India has many ministries like a Ministry of Corporate Affairs, Ministry of Foreign Tourism Development, எல்லாமே ஏகப்பட்டது இருக்கு. சோ இதுல கவர்மெண்ட் வந்து எப்படி எலெக்ட் பண்றாங்க, என்ன பாலிசிஸ் எடுக்கிறாங்க. சோ ஒரு பில் பாஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளீட் டீடைல் ஸ்டடி பண்ணி சர்வே எடுத்து அந்த ரெலவென்ட் மினிஸ்ட்ரி கிட்ட போயிட்டு ஆன்சிலரி டிபார்ட்மெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு இதுக்கு என்ன செலவாகும் எல்லாமே டீடைலா பார்த்த பிறகு இது வந்து என்னவா பாஸ் ஆகும், ஆக்டா பாஸ் ஆகும். ஓகே, சோ பில்லே வந்து இவ்வளவு விஷயங்களை ரெடி பண்ணுவாங்க. அதே மாதிரி ஏகப்பட்ட ஸ்டேஜஸ் இருக்கு. இந்த ஸ்டேஜஸ் வந்து நம்ம ப்ரீ டிராஃப்டிங் ஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சொல்லுவோம். இது வந்து டிராஃப்ட் பண்ணதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் வரணும், ஓகே, என்னென்ன விஷயங்கள் நம்ம கன்சிடர் பண்ணா நல்லா இருக்கும். இது வந்து கம்ப்ளீட்டா வந்து கன்சிடர் பண்ணுவாங்கப்பா எஃபெக்டிவ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். இது யார்கிட்ட பேசினா கரெக்டா இருக்குமோ அவங்க கிட்ட பேசி நம்ம டிசைட் பண்றோம். ஓகே, அதுக்கு பிறகு ப்ரீ லெஜிஸ்லேட்டிவ் கன்சல்டேஷன் பாலிசின்னு சொல்லிட்டு ஒன்று அடாப்ட் பண்ணுவாங்க. இது வந்து யாரோட ஹெட்ஷிப்ல வரும்னா கேபினெட் செக்ரட்டரியோட ஹெட்ஷிப்ல வந்துச்சு. சோ இதை பேஸ் பண்ணி டிசைட் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு பீஸ் ஆஃப் லெஜிஸ்லேஷன்ங்கிறது ஒரு பப்ளிக் டொமைன்ல ஒரு 30 டேஸ்க்கு தரணும். அதை கொடுத்த பிறகு அதுல ஏதாவது சஜஷன்ஸ் கொடுக்கலாம். பப்ளிக் டொமைன்ல போட்டாங்கன்னா யாரும் நீங்க கூட சஜஷன் தரும். சோ இதெல்லாமே முடிச்ச பிறகு ஒரு டிராஃப்டா வந்து கவர் ஆயிடும். இந்த ஃபீட்பேக்ல ஏதாவது வந்துச்சா அதெல்லாமே வந்து இன்வால்வ் பண்ணி அது பில்ல வந்து டிராஃப்ட் பில்ல வரும். அதோட பிறகு அது வந்து மினிஸ்ட்ரிக்கு போகும். ஓகே, சோ மினிஸ்ட்ரி அண்ட் லோக்சபா ஆன்சர். சோ கன்சர்ன் மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸோட ரெஃபர் பண்ணி என்னென்ன அட்வைஸ் வேணுமோ அதெல்லாம் பார்த்த பிறகு அதுக்கு பிறகு அந்த அட்வைஸ் வந்து இதுல கன்சிடர் பண்ணலாமா, அந்த சஜஷன்ஸ். இப்போ பப்ளிக் சொன்ன சஜஷன்ஸ், மினிஸ்ட்ரி சொன்ன அட்வைஸ், சோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணலாம் சொல்லிட்டு பேஸ் பண்ணி இப்ப இருக்கிற எக்ஸிஸ்டிங் லாக்கும் ஏற்கனவே இருக்கிற லாக்கும் இப்போ நம்ம கொண்டு வர போற லாக்கும் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் 1956 ஆக்டுக்கும் 2013 ஆக்ட் ஏன் வரணும், 1956 பிறகு 1980
687 கம்பெனிஸ் ஆக்ட் ஒன்று கொண்டு வந்தாங்க. பட் அது அமெண்ட் தான் பண்ணாங்க, ஃபுல்லா மாத்தல. ஆனா வந்து 2013 ஆக்டே அவங்க கொண்டு வந்தாங்களே. ஓகே, சோ அந்த மாதிரி கேசஸ்ல வந்து என்ன தேவைப்படுது, என்ன மாதிரியான விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணா பெட்டரா இருக்கும், இதெல்லாமே வந்து டீடைலா கான்ஸ்டிடியூஷன் வேலிடிட்டியோட பார்ப்போம். எக்ஸிஸ்டிங் லா அண்ட் கான்ஸ்டிடியூஷன் வேலிடிட்டியோட பார்ப்போம். அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் கம்ப்ளீட்டா லெஜிஸ்லேட்டிவ் டிபார்ட்மெண்ட், ஏகப்பட்ட மினிஸ்ட்ரிஸ் இருந்தாலும் மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் அது கம்ப்ளீட்டா இருக்குது. சோ இதெல்லாமே டிராஃப்ட் பண்ணி முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, யார் இந்த கவர்மெண்ட் ஜஸ்டிஸ் பண்ண பிறகு ஸ்க்ரூட்டனி பண்ணுவாங்க. ஓகே, ஏதாவது இதுல வந்து நம்ம சேஞ்சஸ் மேக் பண்ண வேண்டியது இருக்கான்ட்டு இது வந்து கேபினெட் செக்ரட்டரி கிட்ட போவோம். அதுக்கு பிறகு திரும்ப டிராஃப்ட் இல்லை, இதெல்லாம் அப்ரூவ் பண்ண பிறகு, டிராஃப்ட் அப்ரூவ் பண்ண பிறகு நெக்ஸ்ட் இந்த கன்சர்ன் மினிஸ்ட்ரி வந்து இது வந்து எவ்வளவு தூரம் இந்த நெசசரி சேஞ்சஸ் நம்ம சஜஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது திரும்ப மினிஸ்ட்ரி ஆஃப் லாக்கு அனுப்புவோம். சோ இங்க இருந்தாங்க போவோம், அங்க இருந்தீங்க வரும். என்னது இது வந்து ஹைட்ரேஷன் ப்ராசஸ் மாதிரி தான். இங்க சஜஷன்ஸ் கொடுக்கும், அவங்க அந்த சஜஷன் கன்சிடர் பண்ணுவாங்க, அதை பேஸ் பண்ணி இப்படி மாத்தினா இவங்க கேட்பாங்க. சோ இட்ஸ் லென்தி ப்ராசஸ் லைக். அதுக்கு பிறகு மினிஸ்ட்ரி ஆஃப் பார்லிமெண்ட் கிட்ட கம்ப்ளீட்டா இது வந்து ஓகே. சோ அவங்க வந்து லோக்சபா அண்ட் ராஜ்யசபா எப்பவுமே மீட் பண்ண மாட்டாங்களே. சோ அவங்களுக்கு செஷன்ஸ் இருக்கு. ஓகே, சம்மர் செஷன், வின்டர் செஷன். ஓகே, இந்த நவம்பர் டிசம்பர் வந்துச்சுன்னா வின்டர் செஷன். ஓகே, சோ இட்ஸ் yes, Kapila Hingar and the state of Bihar case now. And next is the Article 107 provisions as to the introduction and passing of bills. Articles 109 and 170 வந்து இது ஃபாலோ ஆகுது. With respect to money bills and other financial bills வந்து இதுல இருந்து ஃபாலோ ஆகும். So money bills வந்து related to RBI bills எல்லாமே இது வந்து ஃபாலோ ஆகும். And section 10 not section article 108 and 109 வந்து probably இது கொஞ்சம் நோட் பண்ணிக்கலாம். ஒரே வாட்டி ஒன் வேல கேட்டிருக்காங்க. A bill shall not be deemed to have been passed unless it has been agreed by both houses. So உங்களுக்கு இது தெரியும், லோக்சபால பாஸ் பண்ணி ராஜ்யசபால பாஸ் பண்ணணும் தெரியும், ரெண்டுலயும் பாஸ் பண்ணா இது எங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரியணும்ல. சோ ஆர்டிகல் 108 and 109ல இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சோ சம்டைம்ஸ் வந்து செஷன் லேப்ஸ் ஆயிடுச்சு, அந்த இடத்துல பாஸ் பண்ண முடியலன்னா இது வந்து பெண்டிங் பில்னு சொல்லுவோம். So it's been pending in Council of States and it's not been passed by House of People. So Lok Sabha and Rajya Sabha சொல்றது இங்க Council of States and House of People சொல்லும். So இது டிசால்வ் ஆயிடுச்சுன்னா இதுவும் பெண்டிங்ல வைப்பாங்க. இன்கேஸ் வந்து ஹவுஸ் ஆஃப் பீப்புள்ல வந்து பெண்டிங்ல வந்துச்சு, இல்லைன்னா வந்து இது ஹவுஸ் ஆஃப் பீப்புள்ல வந்து பாஸ் ஆகணும், அந்த மாதிரி கேசஸ் வந்து சப்ஜெக்ட் டு ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் 108 படி இந்த லேப்ஸ்ல வைக்கிறதா என்னன்னு பார்ப்பாங்க, டிபெண்டிங் ஆன் த அர்ஜென்சி. ரெண்டு இதுலயும் வந்து பாஸ் ஆகலன்னா இந்த இடத்துல நம்ம ஆக்ட்னு சொல்ல முடியாது, என்னன்னு சொல்லிடுவோம் நம்ம ஞாபகம் இருக்கா, ஆர்டினன்ஸ்னு சொல்லுவோம்னு சொன்னேன் ஞாபகம் இருக்கா. ரொம்ப ஏர்லியர் பிகினிங் ஆஃப் தி லா கிளாஸ்ல நான் சொல்லியிருப்பேன், எப்பவுமே பில் வந்து லோக்சபா அண்ட் ராஜ்யசபால பிரசிடென்ட் மூலியமா பாஸ் ஆன பிறகு இது ஆக்ட்னு சொல்லுவோம். லோக்சபா பெண்டிங்ல வச்சிருக்கு, ராஜ்யசபா பெண்டிங்ல வச்சிருக்கு, பட் வந்து அங்க டெஃபினட்டா எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல இது வந்து எக்ஸிக்யூட் பண்ணியே ஆகணும்னா பிரசிடென்ட்டுக்கு ஒரு ரைட் கொடுத்திருக்காங்க, அவர் வந்து டென்டேட்டிவ் பீரியடுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம், ஓப்பன் வச்சுக்கலாம். which means எமர்ஜென்சியா இஷ்யூ பண்ணது பேர் வந்து ஆர்டினன்ஸ் சொல்லுவாங்க, ஆர்டினன்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 108 with respect to joint sitting of both houses. Lok Sabha and Rajya Sabha ஒன்னா மீட் பண்ணதுக்கு அந்த மாதிரி கேசஸ்ல. So if after the bill has been passed by one house and transmitted to the other house, so Lok Sabha இருந்து ராஜ்ய சபா பாஸ் பண்றாங்க, இல்ல ராஜ்ய சபால இருந்து லோக் சபா பாஸ் பண்றாங்க. இப்ப அந்த பில்ல வந்து இன்னொரு ஹவுஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, ஒருத்தர் பாஸ் பண்ணிட்டாங்க, இன்னொருத்தர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, ஆர் டைரக்டா வந்து ஏதோ ஒரு சில அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணும்போது ஃபைனலி டிஸ்அக்ரி ஆயிடுச்சு, நடக்கும்ல. லோக்சபா ஒத்துக்குது, அதனால ராஜ்யசபாவில நான் சும்மா லோக்சபா ராஜ்யசபா சொல்றேன், ராஜ்யசபா லோக்சபா கூட இருக்கலாம், எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். சோ லோக்சபா வந்து அக்செப்ட் பண்ணிருக்கு, ராஜ்யசபா அம்ச பிறகு ராஜ்யசபா அக்செப்ட் பண்ணல, அவங்க ஒரு சில சஜஷன் மேக் பண்றாங்க, செகண்ட் கேட்டகரி. இல்லைன்னா வந்து இந்த லேப்ஸ் நடக்குது இல்லையா, இங்க கிட்ட நாங்க போறது 6 மாசத்துக்கு தானே எப்படியே போகுது. Okay, probably the unless the bill has been elapsed by reason of dissolution. Dissolution மாதிரி போனா இங்க வந்துரும், இங்க டிசால்வ் ஆகல, இந்த சஜஷன்ஸ்க்காக மாறி 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 போகுது. அப்போ வந்து இந்த ஜாயிண்ட் சிட்டிங்ல வந்து ஏதாவது ஒரு சம்மன் அனுப்பிச்சு இதை க்ளோஸ் பண்ணணும்னு பார்ப்பாங்க. ஸோ ஓட்டிங் ஆஃப் த பில் நடக்கும். ஓகே, இது கம்ப்ளீட்டா லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ் தான் அது. சோ இந்த 6 months பீரியட் பார்க்கும்போது என்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணணுங்கிறது நான் சொல்லியிருக்காங்க. இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் வந்து இந்த பிரசிடென்ட் வந்து இந்த கிளாஸ் 1ல நம்ம பாக்குற இன்டென்ஷன்ல சம்மனிங் அனுப்பும் போது இந்த ஜாயிண்ட் சிட்டிங்காக neither house shall proceed further இருக்குது. சோ ஜாயிண்ட் சிட்டிங் சொல்லிட்டு சம்மன் அனுப்பிச்சாச்சுன்னா இது பிறகு பில்ல ப்ரொசீட் பண்ணக்கூடாது, பிரசிடென்டோட கன்சென்டோட தான் மிச்சம் எல்லாமே வந்து ஃபாலோ. Okay, so if at the joint sitting of 2 houses if such amendments are agreed to in joint sitting is passed by a majority of the total numbers. Joint sitting சம்மன் அனுப்பிச்சாச்சு, லோக்சபா ராஜ்யசபா ஒரே சிட்டிங்ல டிஸ்கஸ் பண்ணுது, அப்ப it shall be deemed for the purpose of the constitution has been passed by both houses. எங்க லோக்சபா தானே ஃபார்ம் ஆயிருக்கு, ராஜ்யசபா தானே ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லக்கூடாது, லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுமே சேர்ந்து ஃபார்ம் ஆயிருக்க மட்டும்தான் நம்ம டீம்ல கன்சிடரேஷன் சொல்லுவோம். ஓகே, சோ ப்ரொவைடட்
ப்ராபப்ளி ஏதாவது ஒரு ஹவுஸ்ல பாஸ் ஆயிட்டு இன்னொரு ஹவுஸ்ல பாஸ் ஆகும்போது ஏதாவது அமெண்ட்மெண்ட்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா இந்த டிலேல வந்து கன்சிடர் பண்ணுவாங்க, எதுக்காக இந்த டிலே நடந்திருக்குன்ட்டு. அமெண்ட்மெண்ட்ஸ் இல்லாம இருந்துச்சுன்னா பரவாயில்ல. அமெண்ட்மெண்ட்ஸ் வந்துதான் பாப்பாங்களே, எதுக்காக அமெண்ட் பண்ணணும், எதுக்காக சஜஷன் பண்ணணும், அவங்க நீடக்காக தானே சஜஷன் பண்ணிருப்பாங்க. ஏன்னா மினிஸ்டர்ஸ் சும்மா உட்கார வைக்கிறோம், இவ்வளவு மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஓகே, எம்எல்ஏ எம்பி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க எம்பி தான் மினிஸ்டர் ஆஃப் பார்லிமெண்ட், அவங்க வேலையா தானே. ஓகே, and if the bill has been passed and returned, sometimes it happens, pass பண்ணி ரிட்டர்ன் பண்ணிருப்பாங்க. அப்ப என்ன அமெண்ட்மெண்ட்ஸ்க்காக அது ரிட்டர்ன் ஆயிருக்கு? சோ ஏற்கனவே லோக்சபால பாஸ் பண்ணிட்டாங்க, ராஜ்யசபா கொடுத்தாங்க, ராஜ்யசபாவுக்கு ஒரு சஜஷன் மேக் பண்றாங்க, அப்ப அமெண்ட் பண்ணலாம் தோணுச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். அமெண்ட் பண்ணலாம் தோணுச்சுன்னா இது லோக்சபா போன பிறகு ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ண பில்ல வந்து பாஸ் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாஸ் ஆச்சு நான் பாஸ் பண்ணிருப்பாங்க. இப்ப பாஸ் பண்ண அவசியம் இல்லை, எதுவும் ஒத்துக்கணும்ல. அப்ப அந்த மாதிரி கேசஸ்ல இருக்கும்போது என்ன மாதிரியான மேட்டர்ஸ்க்காக இது வந்து எவ்வளவு அட்வீசபிள் இருந்து செக் பண்ணிப்பாங்க. அதே இந்த ஜாயிண்ட் சிட்டிங்ல வரும்போது இது வந்து பில்லா பாஸ் பண்றதுக்கு நார்மலா, ஆனா இது வந்து சமன் அனுப்புனா மட்டும் தான் ஜாயிண்ட் சிட்டிங் போகும். So this is about Article 108. Article 109 with respect to special procedure on money bills. Money bills பொறுத்தவரைக்கும் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் கிட்ட வராது. ஓகே, டைரக்டா ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் கிட்ட தான் போகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆஃப்டர் பில் ஹாஸ் பீன் பாஸ்ட் முதல்ல வந்து யார்கிட்ட போவோம், ஹவுஸ் ஆஃப் பீப்புள் கிட்ட போவோம். ஹவுஸ் ஆஃப் பீப்புள் பாஸ் பண்ண பிறகு நெக்ஸ்ட் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்க்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் அனுப்புவாங்க. அதுக்கு பிறகு கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து ஒரு 14 டேஸ்க்குள்ள இது வந்து ரிசீவ் பண்ணிட்டு என்னென்ன ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னா அவங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இதான் ப்ரொசீஜர். சோ முதல்ல வந்து ஹவுஸ் ஆஃப் பீப்புள் கிட்ட போவாங்க. ஓகே, சோ ஹவுஸ் ஆஃப் பீப்புள் இது அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா, ஓகே அக்செப்ட் பண்ணிட்டாங்க, நெக்ஸ்ட் யாரும் போக போகுது, ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் போகும். சோ யூஸ்வலா இதான் நடக்கும். So if the house of people does not accept, so if accepts, it does not accept, அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, it does not accept, it automatically deemed to pass நம்ம கன்சிடர் பண்ணிப்போம், depending on the recommendations that are given by the council of states. Okay, if the money bill is passed by the house of people and transmitted na, அப்போ வந்து என்ன ரீசனுக்காக வந்து இது ரிட்டர்ன் ஆயிருக்கு இல்லங்கிறது செக் பண்ணி பார்த்துப்பாங்க. ஓகே, ப்ளீஸ் இது முடிச்சிடலாமா? Article 111, assent to bills. Assent to bills. So ஒரு bill வந்து pass by the houses of parliament, which means both Lok Sabha and Rajya Sabha. அது பிறகு என்ன பண்ணுவாங்க, பிரசிடென்ட் கிட்ட கொண்டு போவாங்க. அது பிறகு இவர் வந்து இவரோட அசென்ட் வந்து டிக்ளேர் பண்ணுவாரு. சம்டைம்ஸ் இவருக்கு இஷ்டம் இல்லைன்னா இவர் வந்து சஜஷன்ஸ் கொடுக்கணும், அப்போ வித்ஹோல்ட் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஓகே, ஒன்ஸ் இந்த பில் வந்து பிரசன்ட் பண்ண பிறகு இந்த பில்ல வந்து இவர் ரிட்டர்ன் பண்ணலாமான்னா ரிட்டர்ன் பண்ணலாம். ஆனா இது மணி பில்லா இருந்தா அந்த ஹவுசஸ் ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன மெசேஜோட இவர் வந்து ரிட்டர்ன் பண்றாருங்கிறது ரிட்டர்னா கன்சிடர் பண்ண சொல்லுவாங்க. that they will be reconsidering the bill or any specified provisions ஏதாவது இருந்தா reconsider பண்ணுவாங்க. Okay, if the bill is so written that the houses shall reconsider the bill accordingly, and if the bill is passed again without amendment, so அவர் சொன்ன கன்சிடரேஷன், அவர் சொன்ன அசென்ட பேஸ் பண்ணி மாத்தலாம். அதை பேஸ் பண்ணி பிரசிடென்ட் வந்து அகைன் இது வந்து போல் பண்ணும், அசென்ட் கொடுக்கும் எல்லாம் போல்டும். ஓகே, சோ இது கம்ப்ளீட்டா வந்து பிரசிடென்ட் ஆஃப் பவர், வேற யாருக்குமே ரைட்ஸ் இல்லை. ஈவன் பிரைம் மினிஸ்டர் அண்ட் அதர் மினிஸ்டர்ஸ்க்கு ரைட்ஸ் இல்லை, பிரசிடென்ட் மட்டும் தான் ரைட்ஸ் இருக்கு. இவ்வளவு பெரிய பவர் இல்லை. So after the assent of the president, the Ministry of Law and Justice will publish the act in the Gazette, official Gazette. The seal or the Ashoka Bila seal and lines are same. So it is being made to the general dispute resolution process. நம்ம கொலோக்கியலா எல்லாத்துலயும் யூஸ் பண்ணுவோம். யூஸ்வலா ஒரு டிஸ்பியூட் இருக்குன்னா நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம டைரக்டா வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடலாம், கோர்ட்டுக்கு போயிடலாம், அப்படிங்கிறது இல்ல. there are so many ways. ஒரு லாஃபுல் அக்ரிமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் வந்து நம்ம பேசுறோம். அதுல பர்டிகுலர் டியூட்டிஸ் இருக்கு, ஆப்ளிகேஷன்ஸ் இருக்கு. நானும் நீங்களும் ப்ராமிஸ் பண்ணி ஒரு கான்ட்ராக்ட்ல என்டர் ஆயிருக்கும், ஒரு அக்ரிமெண்ட்ல. ஆக்சுவலா எல்லா டைமும் கான்ட்ராக்ட்ங்கிற டேர்ம் யூஸ் பண்ண மாட்டோம், அக்ரிமெண்ட்ங்கிற டேர்ம் தான் யூஸ் பண்ணுவோம் ஓகேலாம். சோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்டிகுலரா ஒரு டேர்ம்ஸ் வந்து நம்ம பேசி வச்சிருக்கோம், அந்த டேர்ம்ஸ் வந்து நம்மளுக்கு ஒத்து வரலன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நினைச்சிருக்கோம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடலாம், போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றோம், அப்படியெல்லாம் இல்லாம போகணும்னு அவசியம் இல்லை. சோ there are many other alternative ways. சோ இந்த பிரீச் டைம்ல ஒரு டிஸ்பியூட் ரெசல்யூஷன் பாடி கிட்ட போகலாம். அது கோர்ட்டானா இருக்கணும் அவசியம் இல்லை, ட்ரிபியூனல் கூட இருக்கு. ஓகே, சோ லா வந்து எப்படி இந்த டிஸ்பியூட்ஸை வந்து ரிசால்வ் பண்ணலாம், இதுக்குன்னு என்ன மெக்கானிசம்ஸ் இருக்கு. டைரக்டா கோர்ட் கிட்ட போகாம கேஸ் மாதிரி ஃபைல் பண்ணாம லிட்டிகேஷன்ஸ் ஃபைல் பண்ணாம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது
We have so many methods called as arbitration, mediation, conciliation, நம்ம negotiate பண்ணிக்கிறது and other cases. Okay, compromises சொல்றதுலயே அதெல்லாம் இருக்கு. இது நம்மளுக்கு மட்டும் இல்ல, கம்பெனிஸ்க்கே இருக்கு. காம்ப்ரமைசஸ், அரேஞ்ச்மெண்ட்ஸ் அண்ட் அமால்கமேஷன்ஸ் கம்பெனிஸ்க்கே இருக்கு. ஓகே, ஓல்டர் டைம்ஸ்ல வந்து ஏதாவது டிஸ்பியூட்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வார்ஃபேர்ல, அப்போ வந்து எந்த பேசிஸ்ல வந்து இது பண்ணாங்க, லைக் கன்வென்ஷன்ஸ், ட்ரெட்டிஸ்ல எல்லாம் என்டர் ஆனாங்களா, இதை நாங்க கொடுக்குறோம் அதை நீங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு ட்ரெட்டில எல்லாம் என்டர் ஆவாங்க. இந்த நாட்டை வந்து எங்களுக்கு கொடுத்துருங்க, இந்த நாட்டை வந்து உங்களுக்கு கொடுத்துருங்க, இந்த மாதிரிலாம் எழுதி வச்சுக்கிட்டாங்க. ஓகே, சோ அட்ஜுடிகேட்டிவ் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஜட்ஜ் இருப்பாரு, சம்டைம்ஸ் ஆர்பிட்ரேட்டர்னு சொல்லுவோம். அவங்க வந்து கேஸை டிசைட் பண்ணுவாங்க, என்ன ரைட்ஸ் என்ன ஆப்ளிகேஷன்ஸ் கொடுப்பாங்க. இதே வந்து சம்டைம்ஸ் வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ப்ராசஸ்ல போகும். கான்ஸ்டிடியூஷன்ல நம்ம பேசி வந்து என்ன பேசலாம், உங்களுக்கு ஓகே தோணி எனக்கு ஓகே தோணுது, எதுக்கு கோர்ட்டுக்கு போகணும், அந்த மாதிரி இருக்குது கான்ஸ்டிடியூஷனல் ப்ராசஸ். கான்ஸ்டிடியூஷனல் நம்மளோட கான்செப்ட்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கும் ஓகே எனக்கும் ஓகே ஏத்திக்கலாம், அப்படி பார்த்துட்டு போலாம். சோ இது வந்து வித்தவுட் த ஹெல்ப் ஆஃப் த தேர்ட் பார்ட்டி மீடியேட்டர் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் மீடியேஷன் சொல்லுவாங்க. ஆக்சுவலி மீடியேஷன் கொலோக்கியலா பண்ணிக்கிறது நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாராலும் வச்சு நம்ம சுமூகமா அந்த ப்ராப்ளம் முடிச்சு கொடுக்கலாம், அந்த பிரீச்சை வந்து க்ளோஸ் பண்ணலாம். இதே வந்து ரொம்ப லீகலா ஒரு இண்டிபெண்டன்ட் பர்சன் மூலமா போகணும்னா கன்சிலியேஷன், ஆர்பிட்ரேஷன் சொல்லுவோம். மெயினா வந்து இந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் ரைட்ஸ், கான்ட்ராக்ட் ரிலேட்டட் ரைட்ஸ் வரும்போது ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்தா மட்டும் தான் ஈஸியா இருக்கலாம், கொஞ்சம் டிஃபிகல்ட் சென்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா ரிட்டர்ன்ல இருக்கும்போது தான் அதோட வேலிடிட்டி நமக்கு தெரியும். ஓவரலா பேசும்போது வேலிடிட்டி தெரியாது இல்ல. நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கான்ட்ராக்ட்ல என்டர் ஆயிருப்போம், ஓரல் கான்ட்ராக்ட்ல, எக்ஸ்க்ளூசிவ் கான்ட்ராக்ட்ல. அப்ப என்ன நம்ம பேசிருப்போம் நமக்கு ஞாபகம் இருக்காது. ஹியூமன் மைண்ட் தானே, தட்ஸ் அ ப்ராப்ளம். காமன் ஃபார்ம் ஆஃப் ஜுடிஷியல் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் வந்து என்னன்னா கேஸ் போடும். ஸோ கேஸ் ஃபைல் பண்றது, ஒரு பார்ட்டி வந்து சூட் ஃபைல் பண்ணும். ஸோ லிட்டிகேஷன், இந்த லிட்டிகேஷன் வந்து சூட் ஃபைல் பண்றது, அது பிறகு அது பேஸ் பண்ணி இந்த கேஸ் மூவ் ஆகுதுன்னா அது ப்ரொசீடிங்ஸ் சொல்லுவாங்க. இந்த ப்ரொசீடிங்ஸ் வந்து லீகலா போச்சுன்னா அட்ஜுடிகேஷன் சொல்லுவாங்க. ஓகே, கொலோக்கியம் எல்லா டேர்ம்ஸும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான், பட் ஒவ்வொருத்தையும் அது வேற வேற டேர்ம்ஸ் ஆஃப் ப்ராசஸ் வந்து வேற வேற டேர்ம்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப ஃபார்மலா அதுக்குன்னு ப்ராப்பரா ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் படி எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணும், அதோட ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணும். இதெல்லாமே வந்து பக்காவா நீங்க பண்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரைம் நடந்திருக்குன்னா சர்ச் பண்றது, சீஜர், அதுக்கு பிறகு அந்த சீஸ் பண்ணிட்டு போறது எல்லாமே இருக்கும். கன்ஃபஸ்கேஷன் எல்லாம் சொல்லுவாங்க. சோ இதோட அவுட்கம்ஸ் வந்து ஜட்ஜஸ் இருப்பாங்க. அவங்க வந்து கம்ப்ளீட் ஜட்ஜஸா இருக்கணும்னு அவசியம் இல்லை, இம்பார்ஷியல் ஜட்ஜஸ் இருப்பாங்க. விச் மீன்ஸ் பார்ஷியாலிட்டி பார்க்காம பேஸ்ட் ஆன் த ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ் அண்ட் அப்ளிகபிள் லா பேஸ் பண்ணி இங்க தருவாங்க. ஓகே, அந்த டைம்ல என்ன லா அப்ளிகபிள் அது பேஸ் பண்ணி ஒன்ஸ் இந்த கோர்ட் வந்து வேர்டிக்ட் கொடுத்துச்சுன்னா, ஆர்டர்னு சொல்ல மாட்டோம், வேர்டிக்ட்னு சொல்லுவோம். இட்ஸ் ஆல்வேஸ் ஃபைன். ஓகே, அண்ட் இந்த வேர்டிக்ட் வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னா what you can do is you can go for appealing to the higher court. So சுப்ரீம் கோர்ட் போறது, எல்லாம் லோயர் கோர்ட்ல இருந்து ஹை கோர்ட்டுக்கு போறது, இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, சோ இந்த பேரா நீங்க பாத்துக்கலாம். இந்த மெத்தட்ஸ் ஆஃப் டிஸ்பியூட் ரெசல்யூஷன்ல வந்து லிட்டிகேஷன் த்ரூ த கோர்ட்ஸ் இன்வால்வ் ஆகாது. ஏன்னா நம்மளோட இன்டென்ஷன் வந்து ஏரியாஸ் கவர் பண்றதுதான். த்ரூ த லிட்டிகேஷன்ஸ் வராது, த்ரூ த கோர்ட்ஸ் வராது. சோ கோர்ட்ல டைரக்டா போறது ஒரு கேஸ், கோர்ட் இல்லாம வேற மூலியமா நம்ம வந்து ஆல்டர்னேட் பண்ணிக்கிறது. ஏன்னா பேரு ஆல்டர்னேட்டிவ் தானே. சோ டைரக்டா அந்த கோர்ட் மூலியமா ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாம, ஆக்சுவலி இது வந்து ஒரு ரீசென்ட் பீரியட்ல பாத்தீங்கன்னா பயங்கர பிளெக்சிபிளாவும் அண்ட் ஸ்பீடி ரெசல்யூஷன்ல இருக்கனால, ஸ்பீடி ரெசல்யூஷன் இப்ப கோர்ட்டு போனோம்னா நம்ம கேஸ் மட்டும் இல்ல, ஏகப்பட்ட கேசஸ் இருக்கு. அவங்க கேசஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு வரணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப டேக்ஸ் சம் இயர்ஸ். இன்னும் சொல்ற ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் கேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அது பாட்டு 30 வருஷம் 40 வருஷம் எல்லாம் போகும். ஜெனரேஷன் முடிச்சிட்டு இருக்கோம், அதுக்கு பிறகு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்துட்டு இருக்கும். அது மாதிரி இருக்கும்போது ரொம்ப ஸ்பீடியா போகும்போது பிளெக்சிபிலிட்டி இருக்கும்போது இந்த ஏரியாஸ் வந்து ரொம்ப கன்வீனியன்டா ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணா. எஸ்பெஷலி பிசினஸ்ல தான் அடிக்கடி ப்ராப்ளம் வரும். எது கரெக்ட் எது தப்புன்னு தெரியாது. பிசினஸ்ல அடிக்கடி ப்ராப்ளம் வரும், ஸ்பீடி டிஸ்கஸ் கம்ஃபர்டபுளா இருக்கும். சோ வாட் யூ மீன் பை திஸ் ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா நிறைய மோட்ஸ் இருக்கு. இது வந்து ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் ஒரு காமன் நவுன்ல இருக்க ஒரு டேர்ம் தான். ஓகே, எப்படி நீங்க லீகல் டிஸ்பியூட்ஸ் வந்து ரிசால்வ் பண்ண போறீங்க டைரக்டா கோர்ட்டுக்கு போகாமதான். சோ கோர்ட்ஸ் ஆஃப் பேக்லாக்னு எக்ஸ்ட்ரா சேர்ந்துச்சு. ஓகே, அதனால எக்ஸ்ட்ரா கோர்ட்ல எதாவது கேசஸ் ஃபைல் போகுதுன்னு சொல்லுவாங்க. தட்ஸ் அபௌட் திஸ் பேரா. நெக்ஸ்ட் வந்து ரிட்ரஸல் டெக்னிக்ஸ். சோ ப்ராபபிலி ஏகப்பட்ட ஏகப்பட்ட டிஸ்பியூட்ஸ் வரும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேட்டகரியில இருக்கும். ஒன்று சிலது வந்து கான்ட்ராக்ட்ல என்டர் ஆயிட்டு பிரீச் இருக்குது, கமர்ஷியலா இருக்கலாம், இண்டஸ்ட்ரியலா இருக்கலாம், ஃபேமிலி டிஸ்பியூட்ஸ் இருக்கலாம். ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு கேட்டகரி இருக்கும். ஓகே, சோ எக்ஸாம்பிள் ஃபேமிலிக்கு வந்து ஃபேமிலி கோர்ட்னு சொல்லுவோம் இல்லையா. அதுல வந்து பர்டிகுலரா நம்ம லோக் அடாலட்ஸ் பத்தி பார்ப்போம். ஆர்பிட்ரேஷன், கன்சிலேஷன் அண்ட் மீடியேஷன். லோக் அடாலட்ங்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா எக்கச்சக்கமா பேக்லாக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கேஸ் பை எக்கச்சக்கமா சேர்ந்து ஒரு பர்டிகுலர் நாள் வந்து லோக் அடாலட் மென்ஷன் பண்ணிருவாங்க. சென்னையில மென்ஷன் பண்ணிருக்காங்க, திருச்சியில மென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி அந்த பர்டிகுலர் நாள்ல வந்து ஒரு 5000 10,000 கேஸ் க்ளோஸ் பண்ணிருவாங்க. ஒரே மாதிரி கேசஸ் இருக்கும்ல, இவங்க எடுத்து கடன் வாங்கினா கடன் கொடுக்கல இருக்கும்ல. மினிமம் ஒரு 10,000 கேஸ் ரெடி பண்ணிருக்காங்கன்னா ஒரு
3000 4000 கேஸ் வந்து எங்கிட்ட கடன் வாங்கினா கடன் கொடுக்கல, இன்ட்ரெஸ்ட் சேர்ந்து கொடுக்கும், பெனால்டி போடும், அதுக்காக கேஸ் போட்டுருப்பாங்க. சோ அந்த மாதிரி ஒரு மாதிரியான கேசஸ், இதெல்லாம் ரொம்ப வருஷம் இருக்க வேண்டாம்ப்பா அப்படின்னு நினைக்கிறதா லோக் அடாலட்னு போடுவாங்க. ப்ராப்ளம் இது நீங்க செக் பண்ணி பாருங்க, லோக் அடாலட் எப்ப நடந்ததுன்னு பாக்கலாம். சோ லோக் அடாலட்ன்றது ஒரு காமன் கோட். எல்லா கேசஸும் வந்து ஒரே நாள்ல ஸ்பீடி டிஸ்போசலுக்காக பண்றது. ஓகே, இது வந்து எல்லா நாளும் இருக்காது, அதுக்குன்னு ஒரு டே இன்டிமேஷன் பண்ணாதான் வரும், எல்லா நாளும் நடக்காது. சோ இப்போ ரீசெண்டா வந்து செக் பண்ணி பார்ப்போம். மேக்சிமம் மெட்ரோ சிட்டிஸ்ல தான் நடக்கும். அதுக்காக மிச்ச சிட்டிஸ்ல நடக்கக்கூடாதுன்னு இல்ல. லோக் அடாலட் நான் கன்வீனியன்ஸ் கேஸ்க்காக சென்னைன்னு போடுறேன். வென் ஹேப்பன்ட் பாருங்க, 600 கேசஸ் டிஸ்போஸ்ட். அவுட் ஆஃப் தம் 330 27th ஆகஸ்ட் இப்பதான் ரீசெண்டா நடந்திருக்கு. சின்ன சின்ன தப்பு பண்ணிருப்பாங்கல்ல, அவங்க கேஸ் எல்லாம் என்ன எழுதுட்டு எல்லாரையும் போட்டு ஜெயில போடணும், ஜெயில இடமே இல்ல. ஓகே, சென்னையில வந்து பெரிய பெரிய ஜெயில் எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க, அங்கேயே இடம் இல்லாம போச்சுன்னா என்ன பண்றது? ஓகே, சோ லோக் அடாலட் 600 cases disposed. Okay, நான் சொன்னேன் இல்லையா, held in all prisons. Can you find the lines here? Was held in all prisons including the 8 central prisons and 5 special prisons for women in the state on Saturday. So 27th August நடந்தது. ஒரே டைம்ல வந்து 600 cases டிஸ்போஸ் பண்ணுவாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரே நாள்ல 600 cases, which means ஒரு நாள் பர்டிகுலரா டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எல்லா ஜட்ஜஸும் வந்து அந்த டைம்ல, எல்லா ஜட்ஜஸும் எல்லாருமே இல்ல, அந்த ரிலேட்டட் கேஸ் யாரா டீல் பண்ண முடியுமோ அவங்க உட்காந்துட்டு கேசஸ் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. ஓகே, அந்த மாதிரி கேசஸ் எல்லாம் இருக்கு. எங்க திருச்சியில வந்து லைக் 2 years பிஃபோர் ஏதோ பண்ணியிருந்தாங்க. இது பாருங்க, 18 cases were taken and 339 cases were settled and around 249 prisoners were released immediately. அவனுக்கு வந்துச்சுல வாழ்வு, immediate release தான். ஓகே, ப்ராபப்ளி திருச்சியில கிட்டத்தட்ட 8,000 9,000 கேசஸ் வந்து டிஸ்போஸ் பண்ணியிருந்தாங்க. லோக் அடாலட் கேள்விப்பட்டிருக்கேன். நவம்பர் 2022ல 4,000 கேசஸ் செட்டில்ட் இன் திருச்சி கோர்ட் இருக்குல்ல, சோ அங்க வந்து ஒரே நாள்ல 4,000 கேசஸ் செட்டில் பண்ணியிருந்தாங்க. அது ஆக்சுவலா வந்து ஒரு சில லோக்கல் நியூஸ் சேனல்ஸ்ல எல்லாம் வந்து நிறைய பேருக்கு ஹாப்பி. ஏன்னா 7-8 வருஷம் 10 வருஷம் போன கேஸ் எல்லாம் திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு உங்க கேஸ் வருதுன்னு சொன்னா நல்லா இருக்குதான் இருக்கு. கேஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு இல்ல, என்ன கொஞ்சம் காம்பன்சேஷன் வந்து கம்மியா வந்து வந்துட்டு போடுமே அப்படின்னு நினைப்பாங்க. க்ளோஸ் ஆச்சு. ஒரு சில பேர் வந்து காம்பன்சேஷன் எனக்கு நிறைய வரும்னு எதிர்பார்த்தாங்க, ஆனா வரவே இல்லைங்க அப்படின்னு ஃபீல் பண்றவங்களும் இருக்காங்கல்ல. அப்ப அவங்களுக்கு வந்து ஏதோ சிவில் சிஸ்டமே, கோர்ட் ஜஸ்டிஸ் சிஸ்டமே வந்து நியாயமா இல்லாத மாதிரி புலம்புனாங்க. அதுவும் இருக்கு. ஓகே, டிஃப்ரெண்ட் கேசஸ் இருக்கு. இது நீங்க ரெகுலரா நியூஸ் எல்லாம் பாத்துட்டே வந்தீங்கன்னா தெரிஞ்சிடும் எனக்கும் நடக்குது இந்தியாலன்ட்டு. ஓகே, எல்லா ஊர்லயும் இருக்கு. So with respect to civil procedure code section 39ல how it has been settled outside the court பாத்தீங்கன்னா arbitration, conciliation, judicial settlement and mediation மூலமா பண்ணலாம். சோ ஏதாவது ஒரு டிஸ்பியூட்ஸ் இருக்குன்னா arbitration and conciliationங்கிறது கிட்டத்தட்ட அது ரிலேட்டட் டு கோர்ட் தான். இதுக்குன்னு பர்டிகுலர் ப்ரொசீஜர்ஸ் இப்படிதான் ஃபாலோ பண்ணணும்னு இருக்கு. அதுக்குண்டான ஆக்ட் வந்து 1996ல ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலியேஷன் ஆக்ட் இருக்கு. இல்ல நம்ம பார்த்த மாதிரி லோக் அடாலட் போலாம். சோ லோக் அடாலட் இந்த பர்டிகுலர் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி கிட்ட இருந்து ஒரு டிஸ்பியூட்ஸ் எல்லாமே வந்து லோக் அடாலட் கிட்ட, அதுவும் கோர்ட் தான். சாரி. சோ ஜட்மெண்ட் செட்டில்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு சூட்டபிள் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் பர்சன் கிட்ட அமிச்சு இது மூலமா பண்ணிக்கலாம். சோ அது வந்து டீம் டு பி லோக் அடாலட் சொல்லும். ஓகே, டைரக்டா நான் ஜட்ஜ் கிட்ட போகாம டீம் டு பி லோக் அடாலட் சொல்லும். அண்ட் மீடியேஷனுக்கு போகலாம். சோ ப்ராபப்ளி பார்ட்டிஸே உட்கார்ந்து நம்மளே காம்ப்ரமைஸ் பண்ணிப்போம்பா, ஜெனரலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்சல்டிங் சர்வீசஸ் மாதிரி பண்ணிக்கிறது. சோ கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்லயும் வந்து இதை பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருந்தாங்க. சோ கோர்ட் ஃபீஸ் ஆக்ட்லயும் இதை பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருந்தாங்க. ரீஃபண்ட் ஆஃப் ஃபீஸ், சோ ஏதாவது பர்டிகுலர் மோட்ஸ்ல செட்டில்மெண்ட் ஆஃப் டிஸ்பியூட் பண்ணிக்கலாம். அந்த ஆர்பிட்ரேஷன் அந்த மாதிரி பர்டிகுலர் மோட்ஸ்ல வந்து செட்டில்மெண்ட் ஆஃப் டிஸ்பியூட் பண்ணிக்கலாம்னா the plaintiff shall be entitled to a certificate of court to receive back the recovery certificate சொல்லுவாங்க. இது வந்து கோர்ட்ல இருந்து நீங்க வாங்க முடியாது, கலெக்டருக்கு போயிடும், கலெக்டர் கிட்ட இருந்து நீங்க வாங்குற மாதிரி. சோ எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணீங்களோ அது வாங்கிட்டு. With respect to arbitration, so what are the form of alternative?
Dispute resolution is a technique for the resolution of disputes outside the court where the parties to a dispute refer it to more or one arbitrator. There need not be one arbitrator, one or more arbitrators இருக்கலாம். யூஸ்வலா ஆட் நம்பர் இருக்கும். ஏன்னா டைப் வரக்கூடாது, மெஜாரிட்டி வரணும். அதனால சோ டெசிஷன் என்ன அவங்க சொல்றாங்களோ டெஃபினட்டா இட்ஸ் பவுண்டட். ப்ளீஸ் மேக் a note of this word. ஆர்பிட்ரேட்டர் கிட்ட கேஸ் கன்சிலியேட்டர் கிட்ட கொண்டு போனா அவங்க சொல்றது உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா விட்டுலாம். பட் ஆர்பிட்ரேட்டர் கிட்ட நீங்க கேஸ கொண்டு போயிருந்தா கட்டாயமா அவர் சொல்றது நீங்க கேட்டுதான் அவங்க நேரம் ஈக்குவல் டு ஜட்ஜ். ஓகே, சோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சோ இது வந்து என்ன மாதிரியான டெக்னிக் பாத்தீங்கன்னா, ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து உங்ககிட்ட இருக்கிற எவிடன்ஸ், இப்ப கோர்ட்ல வந்து எப்படி எவிடன்ஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்றோம், சப்மிட் பண்றோமோ அதே மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து யாரோ ஒரு தேர்ட் பார்ட்டி இந்த எவிடன்ஸ் எல்லாம் வந்து ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு ஓகே இதை பேஸ் பண்ணி லீகலா இந்த இடத்துல எந்த மாதிரியான பேஸ் பண்ணி டெசிஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சைடும் பார்த்து இதை கொடுப்பாரு. இது வந்து என்ஃபோர்ஸபிள், அதான் பவுண்டட். பவுண்டட் பைண்டிங் இல்லையா? அண்ட் லிமிட்டட் ரைட்ஸ் ஆஃப் ரிவ்யூ அண்ட் அப்பீல் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் இருக்கு. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்க வந்து ஜட்மெண்ட் சொல்ல மாட்டோம், வேர்டிக்ட்னு சொல்ல மாட்டோம், இங்க கொடுக்கறது வந்து அவார்ட்னு சொல்லணும். ஓகே, அவார்ட்னு சொல்லுவோம். சரி, ஓகே. Arbitration can either be voluntary or mandatory and it can be referred to the court, referred by the court also. Sometimes கோர்ட் கிட்ட போகும்போது இந்த கேஸ் வந்து ஆர்பிட்ரேட்டர் வச்சு முடிச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜஸே சொல்லுவாங்க. ஓகே, ஆர்பிட்ரேஷனோட அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா ஃபாஸ்டர், சோ நான் அண்டர்லைன் பண்றேன், ஜெனரல் நான் பப்ளிக், சோ மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் கான்பிடென்ஷியலா போயிடும். அண்ட் சம்டைம்ஸ் வந்து ரொம்ப டெக்னிக்கலா இருக்கும்ல, அப்போ வந்து நம்ம ஜட்ஜுக்கு வந்து லா தெரியும், ஆனா டெக்னிக்கலா தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்லை. இப்போ இன்ஜினியரிங் டெக்னிக்கல் வாஸ்னா என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்பர்ட்ஸ் கூப்பிட்டு கிளாரிஃபை பண்ணுவாங்க, தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ ரொம்ப டெக்னிக்கலா இருக்குன்னா அப்போ வந்து பெட்டர் எக்ஸ்பர்டைஸ் பர்சன், சோ அவங்க வந்து ஆர்பிட்ரேட்டரா இருப்பாங்க. ப்ராப்ளி நீங்களும் வந்து ஃபியூச்சர்ல ஆர்பிட்ரேட்டர் ஆகலாம். ஓகே, அண்ட் ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலேஷன் ஆக்ட் படி நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு பண்ண முடியாது. ஏன்னா இங்க ஒன்ஸ் லா பாஸ் பண்ணியாச்சுன்னா இட்ஸ் பைண்டிங்னு அர்த்தம். அதனால கம்ப்ளீட்டா ப்ரொசீஜர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அது இதற்கு ஒரு கிளான்ஸ் பாக்குறீங்களா? ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட் தனியா போடணும் அவசியம் இல்லை. நார்மலா ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட் போடுறோம், அது மாதிரி அக்ரிமெண்ட் போடும்போது ஒரு பாயிண்ட் மட்டும், ஒரு கிளாஸ் சொல்லுவோம், பாயிண்ட் சொல்ல மாட்டோம், கிளாஸ் சொல்லுவோம். அந்த ஒரு கிளாஸ் மட்டும் ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இல்ல நம்ம வந்து அந்த டைம் நினைச்சிருக்க மாட்டோம் என்ன பிரச்சனை வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேஷுவலா அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணாம நம்ம ஆட் பண்ணியிருந்திருக்கலாம். ஸ்டாம்ப் பேப்பர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரொசீட் பண்ணியிருந்திருக்கலாம். ப்ராப்ளம் வந்த பிறகு நான் கோர்ட்டுக்கு போகணும்னு அவசியம் இல்லையா? சோ நான் ஆர்பிட்ரேட்டர்ஸ் வச்சு முடிச்சுக்கலாம்னா அப்போ ஒரு ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட் போட்டுருக்கேன். ஓகே, சோ தட்ஸ் அபவுட் திஸ் ஒன். So it means an agreement by the parties to submit to arbitration all or certain disputes. எல்லா டிஸ்பியூட்ஸும் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சில certain disputes மட்டும் இருக்கலாம், which are arising or which may arise between them in respect of defined legal relationship, whether contractual or not. Contractual தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, whatever. In the form of arbitration clause இருக்கலாம், இல்லைன்னா separate agreement இருக்கலாம். It shall be in writing only. Please make a note. Expressive மட்டும் சொல்லல. எப்படி எக்ஸ்பிரசிவ்னா ஓரல் கூட எக்ஸ்பிரசிவ் தான், பட் இங்க எப்படி மீன் பண்றாங்க? இட் ஷேல் பி இன் ரைட்டிங் ஓன்லி. இது ரைட்டிங்ல இருக்குன்னா அது ஒரு டாக்குமெண்ட்ல இருக்கு, அது பார்ட்டி சைன் பண்ணிருக்கணும். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லெட்டர்ஸ், டெலிக்ஸ், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இதெல்லாம் ஏதாவது ஒண்ணு இருக்கலாம், ஏதோ ஒரு எலக்ட்ரானிக் மீன்ஸ் இருக்கலாம். அண்ட் ரைட்டிங் டாக்குமெண்டா சைன் பண்ணிருக்கணும், இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது ஃபார்மேட்ல. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் கிளைம் இருந்துச்சுன்னா அது அக்ரிமெண்டோட எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கிறதா அர்த்தம். அது ஒரு பார்ட்டி வந்து அக்செப்ட் பண்ணிட்டு இன்னொரு பார்ட்டி வந்து டினை பண்ற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இட்ஸ் நாட் டினைட் பை தி அதர். சோ ரெண்டு பேருமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ரெண்டு பேருமே அக்செப்ட் பண்ணாம தான் ஆர்பிட்ரேஷன் போக முடியாது. ஏன்னா ஆர்பிட்ரேஷன் ஒரு காமன் பார்ட்டி வச்சு நம்ம பேசிக்க போறோம் ஆஸ் பர் தி லா. அதனால ஒரு காமன் பார்ட்டி வந்து இருக்கும்போது ஒருத்தர் ஒத்துக்கிட்டு இன்னொருத்தர் ஒத்துக்கலன்னா வேலைக்கு காக்காது. சோ இது ரைட்டிங்ல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. Power of parties to power to refer parties to arbitration when there is an arbitration agreement. ஓகே, ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட் இருக்கு, அப்போ ஆட்டோமேட்டிக்கா பார்ட்டிஸ்க்கு வந்து பவர் இருக்கு. ஏதாவது டிஸ்பியூட் நடக்கும்போது என்ன பண்ணலாம்? ஆர்பிட்ரேட்டரை ரெஃபர் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. சோ ஜுடிஷியல் அத்தாரிட்டி தான். சோ யூ கேன் பிரிங் அன் ஆக்ஷன் ஃபார் த மேட்டர்ஸ் ரிலேட்டட் டு ஆர்பிட்ரேஷன். ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட்ல எதெல்லாம் மென்ஷன் பண்ணிருக்கீங்களோ அதெல்லாமே. சோ அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க. சோ ப்ராபப்ளி லைக் வேற ஏதாவது எந்த பாயிண்ட்ல வந்து நீங்க கேஸ் போடுறீங்க, இன்கேஸ் நீங்க ஏதாவது ஜட்மெண்ட், டிகிரி இல்லைன்னா ஆர்டர் ஆஃப் த கோர்ட் இருந்தது அதெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ண அவசியம் இல்லை. டைரக்டா நீங்க என்ன பண்ணலாம்? ஆர்பிட்ரேட்டர் கிட்ட போகலாம். ஓகே, பிரைமா ஃபேஸ் இருந்தா மட்டும் தான் ஆர்பிட்ரேட்டர் கிட்ட போக முடியும், இல்லைன்னா வராது. பிரைமா ஃபேஸ்னா ஆமாங்க இதாங்க நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா மட்டும் தான் நீங்க ஆர்பிட்ரேட்டர் கிட்ட போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. சோ இதை மட்டும் நோட் பண்ணிக்கலாம். பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க பாத்துக்கலாம். So I'm just skipping all these. Number of arbitrators, I'll go for this section. Usually shall not be even numbered. ஒருத்தர் இருக்கலாம், 3 பேர்
மேக்ஸிமம் 5 பேர் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 1 or 2 கேசஸ் பார்த்திருக்கேன். நான் பர்சனலா பார்த்தது இல்ல. நான் ஆர்பிட்ரேட்டரா இருந்தது இல்ல. என்னோட சீனியர்ஸ் வந்து ஆர்பிட்ரேட்டரா வந்திருக்காங்க. மேக்ஸிமம் 5 பேர். ரொம்ப ரேர் கேஸ்ல சில 7 பேர். ஏன்னா நிறைய பேர் ஆக ஆக எக்கச்சக்க கன்ஃபியூஷன்ஸ் தான் வரும். அதனால எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் 5 பேர் இருந்திருக்காங்க. ஆர்பிட்ரல் ட்ரிபியூனல். சோ இங்க வந்து நம்ம கோர்ட்னு சொல்ல மாட்டோம் இல்லையா, ஆர்பிட்ரல் ட்ரிபியூனல் சொல்லுவோம். அதுல வந்து ஒருத்தர் கூட இருக்கு. ஓகே, யூஸ்வலா வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு பார்ட்டி ஏ ஒரு பார்ட்டி பி இருக்காங்கன்னா, பார்ட்டி ஏ வந்து அவர் சைட்ல ஒரு ஆர்பிட்டர், இங்க எப்படி நம்ம கோர்ட்டுக்கு போறோம்னா லாயர் அப்பாயிண்ட் பண்றாங்க, அந்த மாதிரி ஏ சைட்ல ஒரு ஆர்பிட்டேட்டரை பிக்ஸ் பண்ணிப்பாங்க. சோ இவர் வந்து ஏ ஒன்னு நேம் பண்ணிக்கிறேன். பி சைட்ல ஒரு ஆர்பிட்டேட்டர் அப்பாயிண்ட் பண்ணிப்பாங்க, இது பி ஒன். இப்ப சொல்லுங்க, பி ஒன் வந்து யாருக்கு சாதகமா பேசுவாரு? பி தானே சாதகமா பேசுவாரு, அவர் தானே ஃபீஸ் கொடுக்குறாரு. ஓகே, ஏ ஒன் வந்து இவருக்கு சாதகமா பேசுவாரு. அப்போ இவங்க 2 பேருமே எடுக்கிற சாதகமா பேசுறாங்க, நான் கொலோக்கியலா தான் சொல்றேன், பட் எல்லாமே ஆக்ட் பண்ணி தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா ஆர்பிட்டர்ஸ் வந்து பர்டிகுலரா கம்ப்ளீட் லீகல் பர்சன்ஸ். இவங்களுக்கு காமனா வந்து ஒரு பர்சன் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு சிங்கிற பர்சனை அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். அப்போ 3 பேராச்சும் மினிமம் வேணும். தட் இஸ் 1, 3 இல்லைன்னா 5. ஓகே. Appointment of arbiters, it can be any nationality. Yes, please make a note. Any nationality. Okay. சோ இந்தியன் ஆர்பிட்ரேஷன் தான் இருக்கணும் அவசியம். ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்தியால வந்து ஆர்பிட்ரேட்டர்ஸ் காஸ்ட்லிப்பா, சிங்கப்பூர் ஆர்பிட்ரேட்டர் முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் ஆர்பிட்ரேட்டர் எல்லாம் முடிச்சிருக்காங்க. இந்த மாதிரிலாம் நடக்குது. எனி நேஷனாலிட்டி சொல்லிட்டாங்கல்ல, அவங்க வந்து லீகலா இதை அப்ளை பண்ண தெரியும். சோ ப்ராபப்ளி 2 பார்ட்டிஸும் வந்து இந்தியன்ஸ் இந்தியாலதான் கான்ட்ராக்ட்ல என்டர் ஆயிருக்காங்கன்னா ஆர்பிட்டர் இந்தியால தான் பார்ப்பாங்க. வேற வேற கண்ட்ரில வந்தாங்கன்னா, இப்ப இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா இருக்காங்க, அவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா இந்தியன் ஆர்பிட்டேட்டர் பார்த்துப்பாங்க, இல்ல ஸ்ரீலங்கன் ஆர்பிட்டேட்டர் பார்த்துப்பாங்க. அதனால ஒரு கேஸ்ல வந்து என்ன நடந்திருக்குன்னா, இந்தியா அண்ட் சைனா தான் நினைக்கிறேன் சிங்கப்பூர் ஆர்பிட்டேட்டரை பார்த்துக்கிட்டாங்க. அம்பானி ஃபேமிலியில நடந்ததுதான். ஓகே. The parties are free to agree on the procedure. So எப்படி இதை அப்பாயிண்ட் பண்றது? சோ ப்ரொசீஜர்னா கம்ப்ளீட் ப்ரொசீஜரை மீன் பண்ணல, அப்பாயின்மெண்ட்டுக்கு உண்டான ப்ரொசீஜர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து நார்மலா 3 ஆர்பிட்ரேட்டர்ஸ் இருப்பாங்க. ரொம்ப ரேர் கேசஸ்ல 5 இருக்குன்னு சொன்னேன். ரொம்ப ரேர் கேசஸ்ல 7 எல்லாம் போகும்னு சொன்னேன். ஒரு சில கேசஸ்ல 5 போயிருக்கு. 3 ஆர்பிட்ரேட்டர்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி கேஸ்ல ஒரு ஆர்பிட்ரேட்டர் வந்து ஒரு பார்ட்டி, இன்னொரு ஆர்பிட்ரேட்டர் பார்ட்டி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இந்த 2 ஆர்பிட்ரேட்டரும் சேர்ந்து ஒரு தேர்ட் ஆர்பிட்ரேட்டர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அந்த தேர்ட் ஆர்பிட்ரேட்டர் வந்து என்னன்னு சொல்லுவோம், ப்ரிசைடிங்னு சொல்லுவோம், ப்ரிசைடிங் ஆர்பிட்ரேட்டர். ஓகே. யூஸ்வலா 30 டேஸ்க்குள்ள அப்பாயிண்ட் பண்ணணும். That is, you have to go for appointing the arbitrator. The 2 ஆர்பிட்ரேட்டர்ஸும் சேர்ந்து இன்னொரு 30 டேஸ்க்குள்ள தேர்ட் ஆர்பிட்ரேட்டர். சோ இதுக்கே வந்து 2 மாசம் ஆயிருதுல பாருங்க. இதுக்கே 2 மாசம் ஆகுதுன்னா கோர்ட்டுக்கெல்லாம் போனா அவ்வளவு. ஓகே. சோ இது நீங்க பாத்துக்கலாம், ஃபெயிலிங் விச் இதெல்லாம் நீங்க பாத்துக்கலாம். ஓகே. இதெல்லாமே நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டேன், அதனால தான் நான் ஸ்கிப் பண்றேன். சும்மா ஒரு கிளான்ஸ் பாத்தீங்கன்னா you can manage. Then I'll go for conciliation. Okay. Conciliation is an alternate dispute resolution process தான். ஒரு கன்சிலேட்டர் இருப்பாரு, அப்படியே கேஷுவலா ஃப்ரெண்ட்லியா, உங்களுக்கு என்ன கொஞ்சம் விட்டு கொடுத்தா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லுவாரு. இவர் இந்த பக்கம் என்ன சொல்லுவாரு, அவர் தான் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாருல்ல, நீங்க கொஞ்சம் விட்டு கொடுங்களேன். அந்த மாதிரி யார் பேசுவா? இப்ப வீட்டுல வந்து ஏதாவது சின்ன ப்ராப்ளம் வருது, அப்ப என்ன பண்ணுவாங்க, விட்டு கொடுத்துதான் போயேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பார்த்து ஏன் பிரச்சனையை எடுத்துட்டு போறேன், நெக்ஸ்ட் பிசினஸ் பண்ணுவோம்ல நம்ம, அந்த மாதிரி சொல்றோம். அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்லி இன்டர்வேஷன். இதுக்கு பேரு இந்த பேரை என்ன சொல்லணும்னா ஃப்ரெண்ட்லி இன்டர்வேஷன் தான் சொல்லுவாங்க. அப்படியே ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணி விடுவாரு. ஆனா ஆர்பிட்ரேட்டர் அந்த மாதிரி இல்ல, எவிடன்ஸ் கொடு, ஃபேக்ட் சொல்லு, எது நடந்தது, அந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணு, இதை சப்மிட் பண்ணு, ஒரு சின்ன பில்லிங் தானே எடுத்து கொடு, எல்லாம் பக்காவா போட்டது அந்த மாதிரி பக்காவா கேட்பாரு. ஓகே. சோ who meets with the parties separately, please make a note. இவரையும் அவரையும் சேர்த்தெல்லாம் வச்சு பேச மாட்டாரு, தனித்தனியா பேசுவாரு. They do this by interpret the issues, provide technical assistance, explores potential solutions and bringing about a negotiated settlement. இவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அவங்க இவங்க கிட்ட கேட்கறது இவங்க கிட்ட போய் சொல்லுவாரு, இவங்க கிட்ட கேட்கறது இவங்க கிட்ட போய் சொல்லுவாரு. வேறொரு சொன்னா அது மீடியேட்டர். இந்த மாதிரி கேசஸ்ல இந்த இஷ்யூ இப்படி ரிசால்வ் பண்ணலாம் சொன்னா கன்சிலேட்டர். டிஃபரன்ஸ் இருக்கு. வெறும் மீடியேட்டர்னா இவர் இப்படி சொல்றாருங்க, இவர் அப்படி சொன்னாருங்க அப்படின்னு சொன்னா மீடியேட்டர், அவ்வளவுதான். மீடியேட் பண்றது. ஓகே. கன்சிலேட்டர் வந்து அதுக்கு என்ன மாதிரி சொல்யூஷன்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகலாம், அந்த மாதிரி சொன்னா அது வந்து என்னது கன்சிலேட்டர். சோ இது வந்து வாலண்டரிலும். சோ எதுக்காக நம்ம கோர்ட் ஆர்பிட்ரேஷன் எல்லாம் போகணும், நம்மளே வந்து நம்ம கிட்ட இருக்கிற டிஃபரன்சஸ் வந்து ரிசால்வ் பண்ணிக்கலாம். சோ ரொம்ப பிளெக்சிபிள் ப்ராசஸ். இந்த டைம்ல இந்த ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எப்படி வேணா பண்ணிக்கலாம். இது பப்ளிக் கிட்ட போகாது, இட்ஸ் நாட் பப்ளிக். ஓகே. சோ இந்த கன்சிலேட்டர் வந்து ஒரு செட்டில்மெண்ட் ப்ரொபோஸ் பண்ணும்போது அவர் லீகலா இது வந்து பொருந்துமா, லீகல் மாதிரி தான் இருக்கு, ஆனா டைம் ஸ்ட்ரக்சர் நமக்கு ஏற்ற மாதிரி பிளெக்சிபிளா மாத்திக்கலாம். ஆனா வந்து லீகலா பொருந்துமான்னு பாக்கணும். இவர் வந்து கொடுக்கறது வந்து செட்டில்மெண்ட் சொல்லுவோம், ப்ராப்ளம் இங்க நோட் பண்ணிக்கலாம். அங்க அவார்டு சொன்னோமா, அவார்டுங்கிறது ஆர்பிட்ரேட்டருக்கு, இது வந்து செட்டில்மெண்ட்ங்கிற டேர்ம் யூஸ் பண்ணும்.
சோ இவர் கொடுக்குற செட்டில்மெண்ட் வந்து லீகலா எக்ஸிக்யூட் பண்ண முடியணும்ல. சோ லீகலா, கமர்ஷியலா அண்ட் பினான்சியல் பொசிஷனை பேஸ் பண்ணி பாப்பாரு. அண்ட் யூஸ்வலா இந்த கன்சிலேட்டர்ஸ் வந்து ப்ராப்பர்லி ட்ரெயின்ட் அண்ட் குவாலிஃபைட் நியூட்ரல் பர்சனா இருப்பாங்க. சோ இந்த நெகோசியேஷன்ஸ் எல்லாம் பேசும்போது கிளாரிட்டி இருக்கணும்ல, அவங்களுக்கு புரியணும்ல என்னன்ட்டு. ஓகே, சோ இட் இன்வால்வ்ஸ் டிஸ்கஷன் among the parties with the aim to explore sustainable and equitable resolution. Actually, it's a risk-free process. Okay, and it's not binding on the parties. Please make a note. The main difference arbitration consideration. அவர் சொல்லிட்டு போயிடுவாரு, ஆனா கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஆர்பிட்ரேட் சொன்னா கட்டமா கேட்டே ஆகணும். கோர்ட் ஜட்மெண்ட் கொடுக்குற மாதிரி அவார்ட்னு சொல்லுவோம். இங்க வந்து செட்டில் பண்ண ட்ரை பண்றாரு. இட்ஸ் நாட் பைண்டிங் ஆன் த பார்ட்டிஸ். இன்கேஸ் அவங்களுக்கு ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்க ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் செட்டில்மெண்ட் அக்ரிமெண்ட் சொல்லுவோம், செட்டில்மெண்ட் சொல்லுவோம். சோ இந்த ப்ரொசீஜர் படி சோ இந்த கன்சிலேட்டரை வந்து அப்பாயிண்ட் பண்றது வந்து என்னன்னா, இவங்களுக்குள்ள இருக்கிற டிஸ்பியூட் வந்து சுமூகமா கொண்டு போறதுக்காக. ரொம்ப ஃபர்தரா என்ன பிரச்சனை பண்ண வேண்டாம். They can appoint a sole conciliator by mutual consent. Okay, common party தானே. யார்கிட்ட வந்து நம்ம பேச நம்ம பிரச்சனை புரியுங்க, அந்த ஆளை கூப்பிடுங்க. Okay, and there is no part to appoint 2 or more conciliators. 2 conciliators இருக்கலாம். ஈவன் நம்பர்னு சொல்லவே, ஆட் நம்பர்னு சொல்லவே இல்லைங்க. சோ எத்தனை கன்சிலேட்டர் பேசி தானே சொல்ல போறாங்க, இப்ப பண்ணு அப்படி பண்ணு சொல்லி. So each party appoints one conciliator and the third conciliator is appointed with the parties by mutual conciliation. Unlike arbitration, இங்க வந்து presiding conciliator இது arbitrator சொல்ல மாட்டோம். The third conciliator is not so. So it will not call as presiding. ஏன் presiding term யூஸ் பண்ணோம்னா, ஏங்கிற ஒரு பர்சன் ஒரு மாதிரி சொல்றோம், பிங்கிற ஒரு பர்சன் ஒரு மாதிரி சொல்றோம். எதை டிசைட் பண்ணலாம் சொல்றதுக்கு ஒரு மெயின் பர்சன், சேர்மன் சொல்றோம்ல, அதுக்கு presiding வேணும். இங்க வந்து அதெல்லாம் இல்ல, எப்படியோ ஒரு ஐடியா கொடுப்பாங்க, அவ்வளவுதான். சோ இவங்களோட டெசிஷன்ஸ் எல்லாம் ஒரு அப்ஜெக்டிவிட்டி, ஃபேர்னஸ், ஜஸ்டிஸ், யூசேஜ் ஆஃப் ட்ரேட் இதை பேஸ் பண்ணி இருக்கும். சோ ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர், எவிடன்ஸ் இதெல்லாமே பார்ப்பாங்க. இதை நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வில் கோ ஃபார் மீடியேஷன். கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் வில் கோ ஃபார் மீடியேஷன். மீடியேட் பண்றாங்க. இதுவும் ஒன் ஆஃப் த டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் மெக்கானிசம் தான். இட்ஸ் வாலண்டர்லி அண்ட் வெரி இன்ஃபார்மல் ப்ராசஸ். இதாச்சும் அட்லீஸ்ட் பார்ப்பாங்க, என்னது லா படி, லீகலா. ஓகே, சம்டைம்ஸ் வந்து இந்த எத்திக்கல் அண்ட் லீகல் வந்து மேட்ச் ஆகாது. எத்திக்கலா பாக்குறதுக்கும் லீகலா பாக்குறதுக்கும் மேட்ச் ஆகாது. சம்டைம்ஸ் வந்து இந்த 2 பார்ட்டிஸ் வந்து என்ன நினைச்சுப்பாங்க, ரொம்ப லீகலா போக வேண்டாமா, நம்மளுக்கு எது பொருந்ததோ அது மாதிரி பண்ணிட்டு போலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அது இல்லீகல் ஆயிடக்கூடாது. ஓகே, சோ எப்பவுமே எந்த ஒரு பிசினஸா இருந்தாலும், எந்த ஒரு செட்டில்மெண்டா இருந்தாலும் இல்லீகலா போக கூடாது. சோ அந்த மாதிரி ஆங்கிள் பார்க்கும்போது ரொம்ப இன்ஃபார்மல் ப்ராசஸ் தான், ரிலேட்டிவ்லி இன்ஃபார்மல். அண்ட் ஒரு பார்ட்டி சென்ட்ரிக் அப்ரோச். ஒரு நியூட்ரல் தேர்ட் பார்ட்டி இருந்துட்டு என்ன பண்ணா இவங்களால வந்து ரிசால்வ் பண்ண முடியும். சோ ஜஸ்ட் ஒரு மீடியேட்டிங் ப்ராசஸ் தான், ஒரு நெகோசியேஷன் டெக்னிக், அவ்வளவுதான். இதை நீங்க பண்ணுங்க, அதை பாருங்கன்னு சொல்லுவாரு. And mediator only acts as a facilitator. Please, you can make a note. Mediator only acts as a facilitator. ஒரு ஹெல்ப் பண்ணுவாரு, அவ்வளவுதான். இந்த மாதிரி நெகோசியேட் செட்டில்மெண்ட்டுக்கு வரலான்ட்டு. Okay, so session begins with each side describing the problem and resolution they desire. So நீங்க பாத்துக்கலாம். மெயின் அட்வான்டேஜஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப குயிக் ரெசல்யூஷன் இருக்கும், பெரிய ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்காது. ஓகே, இனிமே இந்த மாதிரி நடக்கக்கூடாது, அப்ப என்ன பண்ணிக்கலாங்க அப்படின்னு சொல்றது. சின்ன இன்ட்ரெஸ்ட் மட்டும் போட்டு கொடுங்க சொல்லுங்க, லோன் வந்து லேட்டா பே பண்ணாலும் சரி, இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுங்க சொல்லுங்க, என்ன பண்றது, அவ்வளவு முடிச்சுக்கிறது. அதுக்கு பிறகு அவங்களோட பிசினஸ் அவங்க ப்ரொசீட் பண்ணணும், பண்ணிக்கிட்டோம். இட்ஸ் ஆல்ரெடி டன் வித் லோக் அடாலட்ஸ். லோக் அடாலட்டோட இன்னொரு பேர் வந்து பீப்புள்ஸ் கோர்ட். சோ இது வந்து கவர்மெண்ட் வந்து டிஸ்பியூட்ஸ் வந்து செட்டில் பண்றதுக்காக கொண்டு வந்தது, பை வே ஆஃப் காம்ப்ரமைஸ் அண்ட் கன்சிலியேஷன். It's also another way, and it's a judicial institution. Please make a note, it's a judicial institution, which means judges proper anga varuvanga. And it's a dispute settlement agency. Please make a note. இந்த terms எல்லாம் நீங்க தெரிஞ்சாலே நீங்க என்ன லைன் எழுதினாலும் கரெக்டா இல்லை. ஏன்னா இந்த டேர்முக்கு இந்த லைன் தானே எழுதியாகும். ஓகே, so decided developed by the people themselves for social justice based on settlement or compromise reached through systematic negotiations. The low courts also even cases pending in the regular courts within the jurisdiction. அவங்க jurisdiction என்ன பொறுப்பு. So civil procedure code படி section 1389 நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். That can be referred to the cases with respect to civil cases can be referred to local adalat, and with respect to legal services authorities act படி apply to. So okay, that's about local adalat.